அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறை தூதர் டாக்டர் இளங்கோ. வணக்கம். மிக்க மகிழ்ச்சியான தருணம். அனைவருக்கும் மீண்டும் அன்பான மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது கர்மா அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லா சூழலிலும் எல்லா நேரங்களிலும் நம்மிடம் வந்து கொண்டே இருக்கிறது, நமக்கு தெரியறதில்லை. அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய 4-5 முறை கிட்டத்தட்ட மழை எப்பொழுதெல்லாம் பெய்து கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் இசையை பற்றி பேசி கொண்டிருந்திருக்கிறோம். மழை பெய்யுது அப்படின்னா இது பற்றி பேசுவோன்னு குரூப் டிஸ்கஷனில் நாம் பேசும்போது அதிகமாக இசை பற்றி பேசி கொண்டிருந்திருக்கோம். அப்போது இப்போ கந்தசஷ்டி கவசத்தை பாடும் பொழுது கந்தசஷ்டி கவசத்தில் நம்ம இசையை பற்றி பேசி கொண்டிருந்தோம். அப்போ இசையை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது மழை வருகிறது. இதுதான் கர்மா. நாம் எப்பொழுதெல்லாம் மழையை பற்றி பேசுகின்றோமோ, மழை வந்த பொழுதெல்லாம் இசையை பற்றி பேசியிருக்கின்றோம். இப்போது இசையை பற்றி பேசுகின்ற பொழுது மழை வருகிறது. அப்போ நாம் எதை செய்கிறோமோ அது பிரதிபலனாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பிரபஞ்ச தத்துவம். இது மனிதர்களுக்கு ஒப்பிடுகின்ற பொழுது பிற நெஞ்ச தத்துவம். பிரபஞ்ச தத்துவம் பிற நெஞ்ச தத்துவமும் கர்மாவை அழகியலாக நம்மிடம் எடுத்துக்கொண்டு வருகிறது. அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்போ இசைக்கும் அதுக்குன்னா, இசையை பற்றி போவதை விட நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அந்த ஒரு சொல் இருக்கு இல்லையா, இப்போ பாடல் மூலமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் கர்மாவை மிக எளிமையாகவும் மிக அற்புதமாகவும் சொல்ல முடியும். ரோஜா மேடம் கை தூக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். எஸ் ரோஜா மேடம். வணக்கம். வணக்கம். இல்ல, நம்மளுடைய 200வது நாள் தொடங்கிருச்சு இல்லைங்களா? தொடங்கி அது முடிஞ்சு அடுத்த கேரேஜுக்கு போயிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு சின்ன கவிதை, உங்க அளவுக்கு இல்லைனாலும் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அடையப்பா, நம்ம ஐயாவுக்காக ஒரு கவிதை கவிதை. சொல்லணும். அது அட்டகாசமான இல்ல அதுவரையும் கவிஞர்கள் ரோஜாவை பற்றித்தான் கவிதை எழுதியிருக்கிறார்கள். முதல் முறையாக ஒரு ரோஜாவே கவிதை எழுதுகிறதே, அடடே ஆச்சரியக்குறி. சொல்லுங்க பாப்போம். சொல்லி முடிச்ச உடனே அது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு முன்னாடியே சிரிக்கிறாங்க எல்லாரும். உங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே புரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பியா இருக்காங்கன்னு நான் ரொம்ப ஹாப்பி. மகிழ்ச்சி. அதனால சொல்லுங்க. நித்தம் ஒரு பாடலாய் நித்தம் ஒரு ஞானமாய் துவங்கி நித்திரையில் உள்ளோரை நிதானமாக தட்டி எழுப்பி அடுத்து வரும் சூரியனை பார்க்க நில ஒளியில் அன்பாய் வழி நடத்தும் திரு ஆசை தம்பி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு முறை கேட்டவுடன் புரிவதல்ல இந்த வகுப்பு. ஒரு நாளில் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என ஏக்கத்துடன் காத்திருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் எனது வணக்கம். உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். காரணம் கேட்டால் தெரியாது, எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டால் அதுவும் தெரியாது. ஆனால் உன்னை எனக்கு பிடித்த அளவிற்கு, கர்மா வகுப்பை பிடித்த அளவிற்கு யாரையும் எனக்கு இதுவரை பிடித்ததில்லை. விண்ணில் பறக்கும் பட்டாம்பூச்சியாய் சிறகடித்தது என் மனம் இங்கே வந்தவுடன். அப்போது ஒரு சிறு கவிதை தோன்றியது. இதோ உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ஒரு ரோஜாவின் முல்லை பார்ப்பவன், ஒரு ரோஜாவின் முல்லை மட்டுமே பார்ப்பவன் முன்னேற முடியாது. அதில் இதழ்களை பார்ப்பவன் எப்போதும் வெற்றி பெறுகிறான். கர்மாவை எங்களுக்கு ரோஜாவாக காட்டும் ஐயா இறை தூதர் டாக்டர் இளங்கோ அவர்களுக்கு நன்றிகள். ஒரு துளி மழையில் முத்தாய் முளைத்த ஞானத்தை கடல்களில் நுரையாய் கரையும் எங்களுக்கு அள்ளித்தரும் வல்லல் டாக்டர் ஐயா. சுற்றி சுழலும் காற்றை சுவாச காற்றாக மாற்றி எங்களுக்கு ஞான சுவாசம் கொடுத்து கொண்டிருப்பவர் டாக்டர் ஐயா. இந்த கர்மா ஆற்றல் நிலா எங்கள் கண்களுக்குள் எப்போதும் வளரும் நிலா.
தேயாத தேன்நிலா அதிகாலையில் நிலவாக தோன்றி நாளெல்லாம் சூரியனாக சுழலும் ஆன்மீக சேவையாற்றும் ஐயாவிற்கும் இந்த வகுப்பில் இருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள், வாழ்த்துக்கள். என் வாழ்த்துக்களில் தவறிருந்தால் மன்னிக்க வேண்டாம், திருத்துங்கள். இந்த திருத்தம் எனக்கு திருப்புமுனையாகும். இந்த கர்ம ஞானத்தை நான் தொடங்கியிருக்கும் வகுப்பில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதத்தால் கற்றுக் கொடுப்பேன். நன்றி, வணக்கம். பேசுறது கேட்கல. கரெக்ட். நான் மியூட் பண்ணிட்டு தண்ணி குடிச்சேன்னா உங்களை பாராட்டுறது அது கூட பிடிக்கல. இல்ல, திட்டுறீங்களான்னு தெரியணும்ல. என்னம்மா ஏதோ கவிதை சொல்றேன், நீ பாட்டு படிச்சுட்டு போற. நீங்க பார்த்த உடனே வந்து ஷிவரிங் வருதா? ஆயிடுச்சு. கொட்டுறீங்க. யாரும் மண்டபத்துல எல்லாம் எழுதி கொடுக்கலையே, நீங்களே ஆன் த ஸ்பாட்டுக்கு எழுது. நல்லா இருந்தது, உணர்வு பூர்வமா இருந்தது. நிறைய உங்களை பாராட்டணும், ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட பாராட்டினா அது ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. அருமையா இருந்த மாதிரி கிளாப்லாம் பண்றாங்க, அருமையா இருந்தது. ஒரு பஞ்சு கூட ரெடி பண்ண சார், ஏதாவது இந்த மாதிரி கர்மாவுக்காக. என்ன பண்ணீங்க? பஞ்சு பஞ்ச் டைலக்கா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட், அதான் கர்மா அப்படின்னு. ஐயோ போதும். நன்றி நன்றி, நல்லா இருந்தது. உங்களுடைய வகுப்பு இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க எனக்கு ஃபோன்லேயும். மாணவர்களுக்கு கர்மா வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இறைவனும் சித்தர்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுவார். நிச்சயமாக வாழ்த்துக்கள் உண்டு. அதாவது தானத்தில் மிக சிறந்த தானம் ஞான தானம். அதை வழங்குவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒன்று. அதை நீங்கள் எடுத்து செயல்படுத்துவதுங்கிறது மகிழ்ச்சிகரமான ஒன்று. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நிச்சயமாக சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்ம டீமில் இருக்க கிறிஸ்டல் குரூப்பும் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சிறப்பாக எடுத்து செல்லலாம். நன்றி. உங்களுக்கு ஹைலைட்டாக நீங்கள் பேசும்போது அடிக்கடி உங்கள் மாமியார் தான் எனக்கு வந்து 1.5 டைன் வெயிட்டாக தர்றாங்க. ஏன்னா அவங்க சொன்னது நீங்கள் சொன்னீங்கல்ல, அது எப்போ பார்த்தா எனக்கு அதுதான் வருது. உங்களோட ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது தப்பா மாமியார் சொன்னதை நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, சொன்னாங்க இல்லையா, அது எப்படின்னா அதோட உச்சகட்டம் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிறத இருக்கு சார். உங்க மாமியார் சொன்ன அந்த ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, பழமொழி அட்டகாசமா இருந்து. செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்தா. அவங்க நிறைய பழமொழியில மட்டும்தான் பேசுவாங்களே. இல்ல இல்ல, வேற அவங்க எதெல்லாம் சொன்னாங்க? இது legend. வேற எதெல்லாம் சொல்லியிருக்காங்க? சொல்ல முடியாது சார். போதும். இல்ல, ஒன்னே சூப்பரா இருக்கு. அது எப்படின்னா அந்த டெத் பீப்புள் காண்ட் டு எனிதிங், அவனால எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது டெய்லி சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அதை சிம்பிளாக அடிச்சிருக்காங்க பாருங்க. தெரியாத வேலையை கொடுத்தா அப்படிதான் செய்வோம். அப்பதான் கத்துக்கிறேன் நானு. இல்ல, அவங்க எவ்வளவு என்ன அட்டகாசமா தேய்க்கிற அடிச்சிருக்காங்க. வேலைன்னு கொடுத்தா நான் எப்படி சார் செய்வேன்? அவங்க அப்ப சொன்னதை 1 வருஷம் கழிச்சு, பல வருஷம் கழிச்சுதான் பல அதுக்கு வருஷம் அர்த்தமே கழிச்சு. புரியுதுன்னா எவ்வளவு சிம்பிளா அடிச்சிருக்காங்கன்னா, இதுதான் சிம்பிளா அடிக்கிறதுங்கிறது. எனக்கு இந்த மாதிரி டைலாக்ஸ் பிடிக்கும். நான் வந்து காலேஜில் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இருக்கான், மேத்தமெட்டிக்ஸ். அவன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப் அதிகமாக படித்தவங்கலாம் கொஞ்சம் அப்படி சுற்றுவாங்க. அவன் மேத்தமெட்டிக்ஸ், நாங்கள் வந்து கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால அவன் வந்து அதிகமாக படிக்கிற மாதிரி காட்டிப்பேன். அதனால எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. இருந்தாலும் காட்ட முடியாதுல்ல. அதனால ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருக்கோம். ஹாஸ்டலில் ஒரு நாள் சாட்டர்டே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்தோடனே, ஆக்சுவலி எங்கள் ரூமில் வந்து அந்த ஃபேன் சுவிட்சு போட்டால் அது கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் இருக்கும். 2 3 தடவை அழுத்தணும், நல்லா பஞ்ச் பண்ணால் தான் ஃபேன் ஓடும். சரின்ட்டு உட்காந்து, அதனால் ஃபேன் போடல. சரி, காற்று நல்லா ஒரு ஜன்னல் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். அவன் டக்குன்னு உள்ளே வந்தான். உள்ளே வந்தோடனே ஏன்டா ஃபேன் போட உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். மாப்பிள்ள, அந்த ஃபேன் சுவிட்சுங்கிறது ஒன்றை மாதிரி மாப்பிள்ள அப்படின்னா. அது என்னது என்ன மாதிரி அப்படின்னா, சரி நீ போடுன்ட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். 2 3 தான் அழுத்த, என்ன ஓடல அப்படின்னா, நல்லா அழுத்துறான்னா. அழுத்திட்டு, இது என்ன லூஸா இருக்குது, இது என்ன லூஸா இருக்குன்னு எல்லாம் சிரிக்கிறான். இன்டைரக்டா என்ன சொல்றது, அவன் லூசுன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அதை நேரடியாக சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது அதை அவனே ஒத்துக்கிட்டான். இந்த ஃபேன் என்ன லூஸா இருக்கு ஃபேன் சுவிட்சுன்னு. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஃபேன் சுவிட்சு ஒன்ன மாதிரி மாப்பிள அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்படிதான் சொல்லுவான்னு தெரியும். ஒரு சுவிட்சை அழுத்தி பார்த்துட்டு அப்ப சொன்னான், இது என்ன லூஸ் மாதிரி இருக்கு. அதுதான்டா மாப்பிள்ள ஒன்றும் சொல்லியிருக்கேன். அவன் கோவப்பட முடியாது, ஏன்னா நான் அவனை டேரக்டா லூசுன்னு சொல்லலை.
ஆனால் லூசுன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி இன்டைரக்டா அட்டாக் இருக்கு இல்லையா, அது வந்து சுவாரஸ்யமா இருக்கும். கேட்குறவங்களுக்கு மட்டும் சுருங்க, மற்றபடி அவங்க எதிர்த்து பேச முடியாது. அது கூட எனக்கு புரியல. அதுவும் புரியலையா? பரவாயில்ல, நல்ல மாமியார் நல்ல மருமகள். நன்றி. ஆனா எனக்கு எங்க மாமியாருக்கு அத்தனை மருமகள்ல பிடிச்ச மருமகன் நான் தான் சொல்றேன். ஆமா, இந்த மாதிரி நான் அவ்வளவு கேட்டுக்கிட்டு இருந்தா திட்டி யாருக்கு பேசவே தான் பிடிக்காது. மாட்டேன். உண்மையிலே திட்டுறதுலாம் தலையாட்டிட்டு இருந்தா எல்லா மாமியாருக்குமே எல்லா மருமகளையும் பிடிக்கும். மாமியாருக்கு சொல்றத, அதுவும் திட்டுறதை கேட்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ திட்டி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான், ரொம்ப நல்லவ சொல்லுவோம். ஓகே, மகிழ்ச்சி. ஆஹ் இந்த கர்மா கர்மா ரிலவெண்ட்டாக நம்ம சொல்லலாம் அப்படின்றத, இசை எப்படி கர்மாவாக மாறுகிறது, ஒரு சொல் எப்படி கர்மாவாக மாறுகிறது, கர்மாவினுடைய அடிப்படை ஆதார ஸ்ருதி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆஹ் இது வந்து ரெண்டு திரையிசை பாடலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வந்து சிலப்பதிகாரத்தினுடைய அடிநாதமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, பலமுறை எனக்கு தெரிந்தவரை நான் கோட் பண்ணியிருக்கேன். மனம், மனதிலிருந்து உருவான எண்ணங்கள், எண்ணங்களின் அடிப்படையில் கர்மா மிக தெளிவாக செயல்படுகிறது. இந்த புத்தர் வந்து கிளியரா சொல்லியிருக்காரு. கர்மா என்ற மிகப்பெரிய ராட்சத மலையை சிந்தனையால் சில்லு சில்லாக உடைத்து அதை கொடுத்திருப்பார். அவர் சொல்றது எண்ணங்களால் கர்மாவை கரைக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய கோட். அதுல சிலப்பதிகாரம், இதுல வந்து சிலப்பதிகாரம் இந்த அளவிற்கு கோலோச்சுவதற்கு அடிப்படை காரணமே ஒரே ஒரு வார்த்தை. அதில் தான் சொல்லுவாங்க, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அப்போ கல்வனை பாண்டிய மன்னன் சொல்றான், கல்வனை கொண்டு வாருங்கள் அப்படின்னு தான் அவன் சொல்லணும். கொண்டு வாருங்கள் ஏன்னா விசாரணைக்கு அழைச்சிக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தட் எமோஷனலிட்டிக்கா கொன்று வாருங்கள் அப்படிங்கிறான். ஒரே ஒரு வார்த்தை தான் மாறுது. கொண்டு வாருங்கள், கொன்று வாருங்கள், அவ்வளவுதான். அவனை வெட்டி போட்டு தூக்கிட்டு வராங்க. அந்த இடத்துல தான் டோட்டலாகவே மாறுது. அப்போ அந்த வார்த்தை இருக்கிற ஒரு சொல் வெல்லும். அவன் கொண்டு வந்திருந்தாக்க விசாரணை நடைபெற்று அது சொல் வென்று இருக்கும். அது எது நீதியோ, நீதி வென்று இருக்கும். அப்போ கொன்று வாருங்கள் அப்படிங்கிற அந்த எமோஷனலிட்டிக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை டோட்டலாகவே நீதி அநீதியாக மாறுகிறது. அப்போ ராமாயணம், மகாபாரதம் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிற போர் உள்பட, இரண்டாம் உலக போர் உள்பட அனைத்து கடைசியில் ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா, டிசிஷன் மேக்கிங்கில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் கோர்வாக எடுத்தீங்கன்னா அந்த எமோஷனலிட்டிக் வேர்டு இருக்கு இல்லையா, அதுதான் மாற்றுது. இந்த போரினுடைய உச்சகட்டத்துக்கும் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவதும் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அடிநாதமாக இருப்பது அப்படிங்கிறது வார்த்தை. மிக தெளிவானது. பலமுறை நான் சொல்லியிருக்கிறது அதுதான். அதை புத்தரும் சொல்றாரு. எண்ணத்தின் அடிப்படையில் தான் வார்த்தைங்கிறது சிம்பிளாக வந்துடுறதே கிடையாது. ஏதோ யதார்த்தமாக பேசிட்டோம் அப்படின்லாம் வார்த்தை வருவதே கிடையாது. வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை ஆல்ரெடி திட்டமிடப்பட்டு மனதில் ஊறிய ஒன்றுதான் வார்த்தைகளாக வெளிவருகிறது. அது மனசுக்குள்ள இருக்கும். மனதுக்குள் இருக்கிறது தான் எண்ணங்களாக அலைப்பாய்கிறது. எனவே அந்த டைம் வரும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்பொழுதுதான் சொல்றது நல்ல எண்ணம். நல்ல எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது அதுதான் செயலாக உருமாறுகிறது. அந்த செயல் வந்து கர்மா அப்படின்னு சொல்றோம். அதனுடைய விளைவு வந்து கர்மா அப்படிங்கிறோம். செயல் அல்ல, செயலினுடைய விளைவு கர்மா அப்படின்னு சொல்றோம். அதை ரொம்ப எளிமையா, ஏன்னா தொடர்ச்சியாக இதை அடிப்படையாக நம்ம வந்து வகுப்பு இதில் வந்து தொடர்ந்து போகின்ற பொழுது, இப்போ நம்முடைய வகுப்பு இருக்கு இல்லையா, வகுப்பை பற்றி வெளியிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பலர் வந்து இதை பற்றி கமெண்ட் சொல்லியிருக்காங்க. கமெண்ட் சொல்லும்போது நம்ம இது இருக்கு இல்லையா, ரியாக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்குறோம், ரிசீவ் பண்ணிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஃபேஸ் ரியாக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. அது சில பேர் வந்து அதை ரியாக்ட் பண்ணுறாங்க, சிலர் வந்து அப்படியே தான் சார் இருக்கிறாங்க, அவங்க தூங்கிட்டாங்களா, உட்காந்து இருக்கிறாங்களா, முடிச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் எந்த ரியாக்ஷன் இருக்கு, ஒரு ஒரு அதாவது ஒரு வார்த்தையை உள்வாங்குகின்ற பொழுது அதற்கு தகுந்த மாதிரி உடல் அல்லது முக பாவனைகள் மாறுகின்ற பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லது எதிர்க்கப்படுகிறது என்று பொருள். அந்த பாகம் ஏன்னா இப்போ நார்மலாக சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாவற்றிற்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. ஒத்திசைவுங்கிறது அதுதான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா காமனாக அப்படி பேசலாம், கையை வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் ஏன் சொல்கிறேன், யார் பேசினாலும் சரி, நான் இல்லை, உலகத்தில் யார் பேசினாலும் பேசுகின்ற பொழுது அந்த மொழிகளுக்கு தகுந்த மாதிரி உடல் உடல் அசைவு இருக்கும். அந்த பேசுகின்ற மாதிரி கை கால் ஆட்டுறது அது இருக்கும். அப்போது பேசுவதற்கும்
நம்முடைய அசைவிற்கும் நேரடி தொடர்பு இருக்குது. ஒன்று ஒன்றோடு இருக்குது. இங்க எந்த விஷயமும் பேசாம அப்போ இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டெத் மரணப்பட தருவாயில் இருக்கின்ற ஒருத்தரால கை கால் எல்லாமே தூக்க முடியாத அந்த சூழல்ல அவங்க பேசும்பொழுது கை இருக்காது. அப்போ ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வார்த்தையாக வருவதற்கு இணையான அசைவை உடல் கொடுக்க முடியவில்லை என்றால் இறுதி கட்டத்துக்கு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் ஒன்றோடு தொடர்பு இருக்கிறது. அப்போ தொடர்புடையதாக தொடர்ச்சியாக சென்று கொண்டிருப்பது கர்மாவினுடைய, இது அதோட தொடர்ச்சி அதோட தொடர்ச்சி அப்படிங்கிறது தான் கர்மாவினுடைய பஸ். இதை தான் மியூசிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பாடல். ஒன்று வந்து மனநிலையை பொறுத்து, இன்னொன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, இசையால் மழையை வரவழைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அம்சவர்தினின் ஆகம் அப்படிங்கிறோம். வர்தினி வர்தினி அப்படின்னா மழையை பொழிவிப்பவள், மழையை வரவழைப்பவள் அப்படிங்கிறது வர்தினி. அம்சவர்தினி அமிர்த. அமிர்த என்றால் அழிவில்லாத, எப்போதும் அழிவில்லாத ஆற்றலை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தமாக இருக்கக்கூடிய மழையை பொழிவிக்கின்ற ஒரு ராகம் அப்படின்னா அம்சவர்தினி, அமிர்தவர்ஷினி ராகம் அப்படின்னு சொல்றோம். இந்த அமிர்தவர்ஷினி ராகம் அப்படிங்கிறதுல ஒரு பாடல் இயற்றப்பட்டிருக்கு, தூங்காத விழிகள் ரெண்டு, எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடல் இயற்றப்பட்ட சூழல்ங்கிறது மே மாதம். அந்த மே மாத சூழல்ல பாடுறாங்க. ஜேசுதாஸ் ஜானகியும் பாடுறாங்க. பாட போகிறதுக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க, இந்த பாடல் பாடுறோம், பாடும் பொழுது மழை வரணும். அம்சவர்தினி ராகம் பாடினா மழை வரணும். ஆனால் வருதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த பாட்டு இந்த சுதியில் மிக சரியாக பாடினால் மழை வர வேண்டும். ஆனால் பார்க்கும்போது பாடுறதுக்கு முன்னாடி ஸ்டுடியோ முன்னாடி பார்க்குறாங்க, பயங்கரமாக வெயில் அடிக்குது, காயுது, ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் போகன்ட்டு போகிறாங்க, ஸ்டுடியோவில் பாடுறாங்க. இது நிறைய வந்து பேட்டியில் வந்திருக்கு. நாங்கள் வந்து இப்போது இது நான் வந்து நேரடியாக கேட்டேன் அப்படின்னா, சேனல் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டார்டிங்கில் கேப்டன் தொலைக்காட்சி ஆரம்பித்த பொழுது சங்கீத மேகம் அப்படிங்கிற ஒரு இசை பயணம் இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாளில் ஆரம்பித்து ஓராண்டுகள் முடிந்து அடுத்த ஆண்டில் அவரோட லைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அவரோடு பணியாற்றிய எல்லா மியூசிக் ரிலவெண்ட்டான சிங்கரு, மியூசிக் ட்ரூப்பில் இருக்கவங்க எல்லாத்தையுமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான பிளான் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்து ஜென்சி அவர்களை பற்றி ஜென்சி எடுக்கிறோம். ஜென்சி வந்து மிக பிரம்மாண்டமான படை. ஒரு 31 பாடல் தான் பாடியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. 31 பாடல்களுமே சூப்பர் ஹிட் அவங்க பாடினது. இதுக்காக ஃபஸ்ட்டு ஷூட் வந்து நாங்கள் கேரளா போய் எடுக்கிறோம். கேரளாவில் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் எடுக்கிறோம். அந்த அந்த ஷாட் வந்து தென்னை மரத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ அதை பற்றி சொல்கிறாங்க. அது அப்புறம் அவங்க ராஜா சாரோட அவருடைய பிறந்த அந்த இடத்துக்கு போய் ஷூட் பண்ணுறோம். அவர்களோடு பயணம் பண்ணக்கூடிய மற்றவர்களையும் மியூசிக்கில் இருக்கிற எல்லாத்தையும் பாடிட்டுருக்கோம். ஜென்சி பாடின பாட்டில் என்னுயிர் நீதானே, அது வந்து நந்தம் இதயம் போகுதே ஆயிரம் மலர்களே, அந்த பாட்டு என் வானிலே தெய்வீகராகம், இது போன்ற பாடல்கள் வந்து அந்த அந்த 31 பாடலுமே சூப்பர் ஹிட்டாக இருக்கும். அவர்களை சார்ந்த எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு வரும்போது அப்போது அது இப்போ டைம் இருக்காது. அப்போ அதை சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு பாடலும் பாடல் பிறந்த கதைன்னு அதுக்கப்புறம் தனி போர்ஷன்ஸாக அதை எடுத்தோம். ஒரு பாடலும் அந்த பாடலுக்கு தகுந்த வார்த்தைகள் எழுதுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளினுடைய வீரியம் எப்படி லைஃப்பில் ஒவ்வொருட லைஃப்பில் இன்ட்ராக்ட் ஆகிருக்கு, ஒரு படத்தில் இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வார்த்தை வந்து எப்படி ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வார்த்தைங்கிறது ரொம்ப கான்சியஸாக சொல்கிறாங்க. அது ஆல்ரெடி நமக்கு ஓரளவுக்கு அதை பற்றிய அனுபவம் இருக்குது. வார்த்தைகள் மிக தெளிவாகவும் பாசிட்டிவாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அது பாடலில் மிக முக்கியமாக மக்களை சென்றடையக்கூடியது அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தில் அவர்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. இந்த வார்த்தை, இந்த பாடல், இந்த வரி எழுதப்பட்ட பொழுது இந்த சூழல் நடந்திருக்கும் போது இது வந்து திரைப்பட பாடலோடு ஒன்று முடிஞ்சு போயிடும். ஆனால் அதற்கு பின்னணியில் இருக்கின்ற அது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதை கேட்கும்பொழுது இந்த வார்த்தைகள் மாற்றப்படுகின்ற பொழுது ஏன் அதை கேட்குறாங்க, எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் இருக்கும்போது அதனால தான் அதை பேஸ் பண்ணி இது தனியாக வந்து பாடல் பிறந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அதை ட்ராக் பண்ணி எடுத்திருந்தோம்.
அப்போ இந்த பாடல் வரும்பொழுது அம்சவர்தி ராகத்தில் வந்து பாடுறாங்க. பாடும்பொழுது பாடி முடிச்சுட்டு வெளியே வருகின்ற பொழுது பயங்கரமான மழை. ஜானகி அம்மா பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஜானகி அம்மாட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க முடியல. பர்டிகுலராக இதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது போன்று ஒரு பாடலில் அந்த வரிகள் மாற்றம் செய்யப்பட்டப்போ வரிகளும் அந்த வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். அப்படி தான் எடுத்துகிட்டு போனேன். அப்போ அந்த அம்மா பாடும்போது அவங்க ஜானகி அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் கிண்டலாக சொல்லிட்டு போனோம், பாட்டு இதாகத்தான் பாடிட்டோம். அப்போ வெளியில் வரும்போது பயங்கரமான மழை பெஞ்சது, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அம்சவர்தின் ராகம் பாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு இசை ராஜாசரோட தனி ட்ராக் இருக்குது. அதுக்கப்புறம் எந்தெந்த ராகத்தில் என்னென்ன பாடும்போது சில இதில் குயில் கூவுறது, அன்னம் பாடுறது, இந்த மாதிரி தனியாக இருக்குது. யானை வந்து கத்துறது, அவர் ராஜா சொல்லியிருப்பார். இந்தந்த ராகத்தில் பாடும்போது விலங்குகளிடம் அந்த வார்த்தை எப்படி அந்த இசை சென்றடைகிறது அப்படிங்கிறத பற்றி அவர் தனியாக சொல்லியிருப்பார். இப்போ இதில் வந்து அந்த பாடல் அம்சவர்தினி ராகத்தில் ஜானகியம்மா பாடிட்டு லெஜோசஸ் பாடிட்டு வரும்போது மழை பயங்கரமாக பெய்யுது. அப்போது இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இசை அப்படிங்கிறத முறைப்படி கற்றுக்கொள்கின்ற போது இசை சம்பந்தமான குறிப்புகள் எடுத்தபோது கன்னிமரா உள்ள நிறைய இடத்துல போய் தேடி எடுக்கும்போது அது வந்து அலாதியானது. தேட தேட தேடிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கும். அப்போது அந்த இசையில் குறிப்புகள் எடுக்கும்பொழுது நிறைய இருக்குது. பர்டிகுலராக இந்த இது சொல்லுவாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அதுலேயும் நெல்லையப்பர் கோவில்லையும் கல்லில் இசை இருக்கும். அந்த சா ரி கம ஒரே சேம் கல்லில் நீங்கள் தாண்டி தாண்டி தட்டினா அதனுடைய இசை சப்தம் வேறாக இருக்கும். அந்த 7 குறிப்பு நோட்டுகளில் இருக்கும். அதே மாதிரி தூண் வச்சுருப்பாங்க, கல் தூணுங்கிறது ஒரு கல்லும் மாற்றி இருக்கும். அந்த ஒரு கல்லையும் ஒரு கல்லையும் தட்டுனீங்கன்னா சவுண்டு இதே மாதிரி வரும். அதில் தான் வந்து பாடல் எழுதியிருப்பாங்க. கல்லிலே கலைவண்ணம் கண்டார். கலைவண்ணம் இசை வண்ணம் காணப்படுவது எப்படின்னா, தமிழர்கள் வந்து அவ்வளோ வந்து நீங்கள்லாம் கற்பனைக்கு மெட்டாத அளவுக்கு இசையை கலையில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஹார்மோனியமோ ஒரு வந்து மிருதங்கம் இந்த மாதிரி இதிலிருந்து மட்டுமே அவர்கள் இசை பெறவில்லை. கல்லில் கூட இசைங்கிறதா ஒரே சவுண்ட் இல்லை, ஒரே மாதிரி வைக்கும்போது வெவ்வேறு தாள கட்டுக்களோடு சேர்ந்த இசையை அவர்கள் வரவழைத்திருக்கிறார்கள். அப்போது கல்லில் எல்லாவற்றிலும் இசை இருக்கிறது, கலை இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பல நெடுங்காலமாக அதில் ஆராய்ச்சி செய்து அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அந்த இது கோயில்களில் இருக்கிற விஷயங்கள், கோயில்கள் இந்த கலைப்படைப்பினுடைய ஒட்டுமொத்த ஒரு 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 குவியலாகத்தான் கோவிலை வச்சுருக்காங்க. கோவில் அப்படிங்கிறது ஆன்மீகத்தையும் தாண்டி கலையினுடைய படைப்பாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இசைங்கும்போது அம்சவர்தினி ராகம் அப்படிங்கிறது இந்த சுதியில் இப்போ அவங்க பாடிட்டாங்க. அப்போ அவங்க பாடிய ராகம்ங்கிறது அந்த மழையை வரவழைக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ அந்த பாட்டை போட்டால் மழை வருமா அப்படிங்கிறது கேள்வி. அப்படி போட்டால் மழை வர்றப்பெல்லாம் அந்த டியூனை வச்சுட்டு பாட்டு போட்டு மழை வர வச்சிடலாம், வரலையே. அப்போது ஏற்கனவே இது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கோடை காலத்தில் நிறைய கோயிலுக்கு போயிருந்தாங்க, பூஜை செய்யப்பட்டாங்க, யாகங்கள் வளர்க்கப்பட்டது. அப்புறம் பூமி இது வச்சுட்டு பூமி உருண்டையை வச்சு தண்ணி ஊற்றி நிறைய பரிகாரங்கள் நிறைய செஞ்சாங்க, ஆனால் மழை வரல. அப்போது ஒருத்தர் பாடுகின்ற பொழுது இசையின் மூலமாக மழை வருது, இன்னும் சிலர் வந்து முழுமையாக செய்கின்ற போது மழை வரல. அப்போது இந்த இசையை பாடுகின்ற பொழுது மழை வருமா வராதா, அப்படிதான் அடிப்படையான கேள்வி. அப்போ ஒருத்தர் பாடினாங்க வருது அப்படின்னா அதே மாதிரி மற்றவங்க பாடும்போதும் வரணுமே, இல்லை அவங்களே திரும்ப பாடும்போதும் வரணுமே, ஏன் வரவில்லை? அப்போது இசையை மரவழைக்க முடியும் அப்படிங்கிறது பொய்யா அப்படிங்கிறது தான் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நோட் எடுத்தப்போ அதில் வந்து அதில் எண்ட் பாயிண்ட் வந்து அட்டகாசமாக சொல்லியிருந்தாங்க. அதோடைய ஃபினிஷிங் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப அற்புதமானது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இசை இது தொடர்பாக கர்நாடகாவில் ஒரு பெரிய இந்தியாவினுடைய இசை நிபுணத்துவம் பெற்ற அனைவரையும் வரவழைச்சு இந்த ராகத்தை பாடி, அந்த பேர் மறந்துருச்சு எனக்கு, அந்த நோட் அதை பாட சொல்லியிருக்காங்க கர்நாடகாவில். அவங்க பாடும்பொழுது அந்த பாடுறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு பாடுறாரு, இந்த அம்சவர்தினி ராகம் நாங்கள் பாடுறோம், பாடினால் மழை வர வேண்டும், ஒருவேளை மழை வரவில்லை என்றால் அது எங்களுடைய தவறாக இருக்குமே தவிர இசையினுடைய தவறாக இருக்காதுன்னு பாடுறாங்க. ஆனால் மழை வரல. அந்த குறிப்புகள் இருக்குது. இது சம்மந்தமாக ரெக்கார்டிக்கலாக ஆதாரப்பூர்வமாக ட்ரை பண்ண பலரும் இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது வரல. எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கலாம், அந்த மேக்சிமம் வரல. அப்போது இந்த குறிப்புகள் அப்போ மழை வருமா, இசையை பற்றி அறிவியலுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கான்னா, அறிவியல் வந்து எப்படி எடுக்குதுன்னாக்க, சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு, நீங்கள் அதை வந்து மேகத்தில் வந்து தூரும் அப்படின்னு சொன்னாக்க
இட் வில் பி அட்ராக்ட் டு த மாய்ஸ்டர். அது வந்து மாய்ஸ்டர் வந்து ரிசீவ் பண்ணும். ஏற்கனவே வந்து 2-3 முறை அது மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அது மழை வரும். எதுனா அது வந்து மாய்ஸ்டர் வந்து ஒன்றா சேர்த்து க்ளவுட் ஃபார்ம் பண்ணி க்ளவுட் ஒன்றோடு ஒன்று அட்டாக் பண்ணும்போது மழை வரும். அது வந்து ஆனால் அதுக்கிட்ட செலவுகள் நிறையாகும் அப்படிங்கிறதுனால அது தொடர்ச்சியாக செய்யறதில்ல. அப்போது இசைக்கும் இந்த மனம் ரீதியான வரவழைப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இதை பற்றியான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். நமஸ்காரம் சார். காலையில 73 பேர் தான் ரெடியா வந்திருக்காங்க. 73 பேர் தான் இப்போ தயாரா இருக்காங்க வாக்கில முன்னுக்கு போறதுக்காக. ஓகே, ரைட். அப்போ எல்லா நாடுகள்லையும் ஒரு சட்டம் இருக்கு. ஒரு நாட்டையும் ஒரு சட்டம் இருக்கு. அந்த அரசியல் அமைப்பு சட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சட்டம் தான் அந்த நாட்டினுடைய மக்களை வந்து வழிநடத்துது. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்தியாவில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி இருக்கு. ஒரு நாட்டையும் ஒரு சட்டம் இருக்கு. அந்த நாடு வந்து அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி நடக்கும். அப்போ அந்த சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியலன்னா அதை ஃபாலோ பண்ணாததுக்கு தண்டனை கொடுக்கும் இல்லையா? தண்டனை கொடுக்கும். அதை ஃபாலோ பண்ணால் ஹானர் பண்ணும். ரைட், ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும். அதே மாதிரி இந்த உலகம் வந்து இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட போது இறைவன் சில சட்டங்கள் எல்லாம் போடுறாரு. சில சட்டங்கள்லாம் போட்டு தான் இந்த பிரபஞ்சம் படைக்கிறார். எப்படி நாடுகள் உருவாக்கப்படுகின்றனவோ சட்டத்தின் மூலமாக, அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் உருவாக்கும் போது சில சட்டங்கள்லாம் போட்டு உருவாக்குறார். இப்போ நாட்டில் ஒரு சட்டம் போடுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க? இப்போ இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். அம்பேத்கர் தலைமையில் அப்போ வந்து ஒரு சட்ட அமைப்பு போட்டு உருவாக்குறாங்க. அப்புறம் நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வருது. சில இது ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு உதவலை. அப்போ உதவலைன்னும் போது என்ன பண்ணாங்க? ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் மசோதா போட்டு அதை சட்டமாக கொண்டு வந்து அதை மாற்றுறாங்க. அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க, சட்ட சீர்திருத்தம். அதே மாதிரி ஒரு நாட்டிலையும் ஒரு சட்டம் உருவாக்கிடுறாங்க. அது உருவாக்கின பிறகு அப்போ என்ன பண்ணுறாங்க? சில சூழ்நிலைகள் மாறும்பொழுது அப்பப்போ வர அரசாங்கங்கள் சட்டத்தை கொஞ்சம் மாற்றும், ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கும். அப்போ சட்டசபையிலையோ அல்லது வந்து பார்லிமெண்ட்லேயோ அவங்க நாட்டில் என்ன அமைப்பு வச்சுருக்காங்களோ அந்த அமைப்பில் வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு அதுக்கு எம்பிஸு யாராவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓட்டு போட்டு, இல்லை யூஎஸோட செனட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, யூஎஸில் செனட்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு அப்புறம் அதை வந்து மாற்றிக்குவாங்க. அப்போ சட்டங்கள் அப்பப்போ மாறுகின்றன. ஆனால் பெரும்பாலும் அதே மாதிரி இறைவன் போட்ட சட்டத்தை வந்து பெரும்பாலும் மாற்ற மாட்டார். போட்டு தான் பிரபஞ்சம் உருவாகும் போது என்ன சட்டம் போட்டாரோ அதே சட்டம் தான். சில சந்தர்ப்பங்களை சூழ்நிலை மாத்துறாரு அவர், சில சந்தர்ப்பங்கள். பட் இப்போ நமது மாதிரிலாம் இல்லை. இப்போ இந்த பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்டது மாற்றிருக்காங்க. இப்போ அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க. எல்லா கண்ட்ரிகளும் நடக்குது இது. அப்போ இறைவன் வந்து அப்படிலாம் ரொம்ப நம்மள மாதிரிலாம் ரொம்ப மாற்ற மாட்டார். சில சந்தர்ப்பம் கொஞ்சம் மாற்றுவார், அவ்வளோதான். அந்த மாதிரி மாறி வரும்பொழுது நாம் அதை ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி ஃபாலோ பண்ண முடியலன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இப்போ ஒரு நாட்டையும் ஒரு சட்டம்னா அந்த அரசியல் சட்டம் வந்து இப்படி தான் சட்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டெக்ஸ்டாக கொடுக்குறாங்க, புக்காக கொடுக்குறாங்க, வால்யூமாக கொடுக்குறாங்க. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ரூலாக கொடுக்குறாங்க. எல்லா நாட்டையும் இருக்குது. அது ஒரு நீதித்துறைன்னு ஒன்று இருக்குது, சட்டத்துறைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து படிச்சுட்டு வராங்க. லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், பாரிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்ல எல்லாம் பாரிஸ்டர் ஆஃப் லா, பாரிஸ்டர் ஆஃப் லா, அப்போ சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி. சுதந்திரம் வாங்கின பிறகு இப்போ நம்ம கண்ட்ரியில் வேறு பேச்சுலர் ஆஃப் லா, மாஸ்டர் ஆஃப் லா, பிஎல், எம்எல் படிச்சுட்டு வராங்க. ஏன்னா அவங்க சட்டத்தை பற்றி தெரியும். அந்த சட்டத்தில் வந்து ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிறவங்க லாயர்ஸ், அட்வொகேட்ஸ். அது மற்றவங்களுக்கும் தெரியணும். நமக்கு தெரியல, ஆர்டினரி பீப்புள் நமக்கு தெரியலன்னு போது சட்ட உதவிக்காக அந்த சட்ட நிபுணர்களை கன்சல்ட் பண்ணுறோம். மாஸ்டர் ஆஃப் லா, பிஸ்னஸ் ஆஃப், பேச்சுலர் ஆஃப் லா, மாஸ்டர் ஆஃப் லா, அப்புறம் டிப்ளமாலாம் அதே இருக்குது. நமக்கும் தெரியணும் சட்டம், அவங்களுக்கும் தெரியணும் சட்டம். ஆனால் நமக்கு தெரியல, சாதாரண மக்கள். சட்ட நிபுணர்கள் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறோம். எல்லா நாட்டு சட்டங்களும்
ஒரு சட்டம் இருக்கிற மாதிரி இறைவனுக்கு ஒரு சட்டம் இருக்குன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? அந்த சட்டம் என்னன்னு நமக்கு தெரியல. இந்த சட்டம் தெரியுது. இப்போ அமெரிக்காவில் என்ன சட்டம்? ஒரு புக் இருக்கும், வால்யூம் இருக்கும். இந்தியாவில் என்ன சட்டம்? ஒரு வால்யூம் இருக்கும். ரஷ்யாவில் என்ன சட்டம்? ஒரு வால்யூம் இருக்கும். நார்த் கொரியாவில் என்ன சட்டம்? ஒரு வால்யூம் இருக்கும். சவுத் கொரியாவில் என்ன சட்டம்? ஒரு வால்யூம் இருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன வால்யூம், என்ன சட்டம் இருக்கு? என்ன சட்டம் இருக்கு? இதைத்தான் வேதங்களாகவும் புனித நூல்களாகவும் இறைவன் கொடுத்திருக்கிறார். இங்க சட்ட புக்கம் என்ன, சட்ட புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வேதங்களாகவும், இந்து மதத்துல வேதங்களாக சொல்லலாம், இஸ்லாத்துல குரானா சொல்லலாம், கிறிஸ்டியானிட்டியில பைபிள சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு மதத்துக்கு ஒரு புக்கு இருக்கும், ஹோலி புக்குன்னு ஒன்று இருக்கும். ஆன்மீக அமைப்புகளும் ஒரு புக்கை வச்சிருப்பாங்க. அந்த புக்கை வச்சு தான் அவங்க அதை அந்த அமைப்பை நடத்திட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம மதங்களும் வேதங்கள்னு சொல்ல இல்லையா, 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களும் இதனுடைய சட்ட புத்தகங்கள். சட்ட புத்தகங்கள். பகவத்கீதை சட்ட புத்தகம், குரான் சட்ட புத்தகம், பைபிள் சட்ட புத்தகம். இப்படித்தான் வாழணும்னு இறைவன் ஒரு சட்டமைப்பு கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த சட்ட புத்தகம் தான் அது. சட்டம் பேரு போலிய அந்த பேர் வெவ்வேறு பேர்ல அமைப்புகள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. அப்ப ஃபாலோ பண்ணலன்னு என்ன? தண்டனை உண்டு. இங்க பிசிக்கலா கோர்ட் இருக்கும். ஏதோ தப்பு பண்ணிட்டார், அதனால அவர் நடவடிக்கை எடுக்கணும். அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் போன ரெஜிம்ல, போன ஆட்சியில ஏதோ தப்பு பண்ணிட்டார். அது அவங்க லோக்கல் பாலிடிக்ஸ். அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றோம். ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு யாரோ நினைக்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க, அல்லது பப்ளிக் நினைக்கிறாங்க. ஒரு கேஸ் போடுறாங்க, அவரை கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க, கோர்ட்டில் ட்ரையல் நடக்குது, அப்புறம் அதை விடுவிக்கிறாங்க, கேஸ் நடக்குது, அது வேற சமாச்சாரம். பட் ட்ரம்ப்பாக இருந்தாலும், அவர் நாட்டினுடைய அதிபதியாக இருந்தாலும் அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்குள்ள நிறுத்துறாங்க. அதுலேருந்து வெளியில் வர்றது, தண்டனை அனுபவிக்கிறது, அது பர்சனலாக அவங்களோட பர்சனல் விஷயம். அது அந்த நாட்டு மக்களை பொறுத்தது, அது அவங்களை பொறுத்தது. சட்டம். அதிபதியாக இருந்தாலும் தப்பு பண்ணிட்டார். வாட்டர் கேட் ஊழலும் யூஎஸ்ல நடந்தது. அதிபர் நிக்சன் சொல்லிட்டு அந்த ஏதோ நிலக்கடலை ஊழல் ஏதோ, அப்போ நான் ஸ்மார்ட் பாய், ஸ்கூல் கோயிங் பாய், அதனால் எனக்கு அவ்வளோ தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிக்சன், ஜனாதிபதி நிக்சன் அப்படின்றவர் வந்து வாட்டர் கேட் ஊழல், அது ஏதோ நிலக்கடலை சம்மந்தப்பட்ட ஊழல், எனக்கு தெரியல அதை பற்றி. ஏதோ ஊழலில் வந்து அவர் சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதி வந்து குற்றத்தில் செஞ்சிருக்கிறாரு. அப்புறம் அவர் ரிசைன் பண்ணாரா என்ன எனக்கு தெரியல, பல ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல. பட் அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன்றவர் ஊழலில் மாட்டினாரு, வாட்டர் கேட்டு ஏதோ சொன்னாங்க. அப்போ எனக்கு அவ்வளோவா தெரியல, மாட்டிட்டாரு. அதே மாதிரி பாருங்க, ஒரு ஒரு நாடுகள்லையும் யாரோ அவங்க ஹெட்டு வந்து தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா பிரதமர், அவங்க தேடுறாங்க. பேப்பரில் பார்க்குறோம், ஒரு நாட்டினுடைய என்ன அதிபதிகள், பிரைம் மினிஸ்டர்ஸ் மேலே கேஸ் போடுறாங்க, தண்டனையும் கொடுக்குறாங்க. கேஸும் போடுறாங்க, தண்டனையும் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு நாட்டினுடைய அதிபதியாக இருக்கின்ற ஒருத்தர் அவர் தப்பு செய்தாலும் அவருக்கும் தண்டனை உண்டு. இந்தியாவை எடுத்துக்கோமே, இந்திரா காந்தி அம்மா வந்து எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வந்தாங்க. எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வந்து நிறைய அத்துமீறல் அராஜகம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொரார்ஜி தேசாய் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஜனதா பீரியடில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அப்புறம் அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இவங்கெல்லாம் குடிபிடி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல் வெளியில் வந்த பிறகு அப்புறம் வந்து திரும்பவும் ஒரு எலெக்ஷன் வந்து அதை அந்த அம்மா திருப்பி அதே பிரைம் மினிஸ்டராக வராங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட்டு. இந்த மக்கள் வந்து சண்டை பிடிச்சி நீ பதவி நான் பதவி, நான் மினிஸ்டர் நீ மினிஸ்டர், நான் பிரைம் மினிஸ்டர் நீ பிரைம் மினிஸ்டர்லாம் சண்டை பிடிச்சி கிடக்குறாங்க. எல்லாம் டோட்டல் அட்ரு வேஸ்ட்டு. அதுக்கு நீங்களே வந்துருங்கம்மா, உங்கள் ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் இந்த பதவி பிரச்சனைகள்லாம் கிடையாது, ஆனால் நீங்களே வந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு அதே எந்த ஓட்டு போட்டு மக்கள் வந்து இந்திரா காந்தி வேண்டாம், வேற ஒரு கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டை கொண்டு வராங்களோ, ஜனதா கவர்மெண்ட் வருதோ, அதே மக்கள் தான் அடுத்த சில வருடங்களில் அதே மக்கள் தான் திரும்ப ஓட்டு போட்டு நீங்களாம் வேணாமா, எங்களுக்கு காங்கிரஸ் நீங்களே வாங்க, பரவாயில்ல, நீங்கள் அராஜகம் பண்ணாலும் டாமினேட் பண்ணாலும் அது நீங்களே மேலும் சொல்லிட்டு ஓட்டு போட்டு இந்திரா காந்தி அம்மா திரும்ப பிரைம் மினிஸ்டராக கொண்டு வந்தாங்க. அந்த பீரியடில் இந்திரா காந்தி அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, மொரார்ஜி தேசாய் பீரியடில் அரெஸ்ட் பண்ணாங்க.
அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த டைமில் அரெஸ்ட் பண்ண டைமில் அவங்க எங்கெங்கேயோ எல்லாம் போயிட்டு திருவண்ணாமலை கூட வந்தாங்க. வந்து அந்த அரமணர் ஆசிரமத்திலாம் இருந்துட்டு போனாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் இல்லாத காலத்தில், எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நான் பார்க்கணும், நிறைய ஸ்டேட்ஸில் சீஃப் மினிஸ்டர்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அவங்க மேலே கேஸ் நடக்குது. அது இன்னர் பாலிடிக்ஸ் நடக்குது, அது வேறு சமாச்சாரம். நம்ம அதை போக வேண்டாம், நம்ம அதுக்கு போக வேண்டாம். கர்மா ரீதியாக நாம் பார்ப்போம். நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கேஸ் நடக்குது. தமிழ்நாட்டிலையும் ஜெயலலிதாம்மா தப்பு பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க, கேஸ் நடந்தது. அப்புறம் அவங்க பெயிலில் வெளியே வந்தாங்க. அப்புறம் திருப்பவும் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டுன்னு சொல்லி ஏதோ போனாங்க போல. அது அரசியல், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். நாட்டினுடைய பிரதமரும் சரி, மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் சரி, தமிழ்நாட்டையும் சரி, ஜெயலலிதாம்மாவையும் அரெஸ்ட் பண்ணாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. தென் அப்புறம் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பி பெயிலில் வெளியில் வராங்க. அப்புறம் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பி ஆமான்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பி தண்டனை கொடுக்குறாங்க. அக்யூஸ் தான் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ ஏதோ அந்த அம்மா தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்காக தண்டனை கொடுக்குறாங்க, அவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் கூட. அதே மாதிரி தான் நம்ம இந்த இறைவன் போட்ட சட்டத்தில் யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. இந்த பிசிக்கல் வேர்ல்டுலையாவது, இந்த உலகத்திலேயாவது நம்முடைய அரசியல் செல்வாக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, மற்ற செல்வாக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி குற்றவாளியை நிரபராதியாக மாற்றலாம், குற்றவாளியை நிரபராதியாக மாற்றலாம், நிரபராதி குற்றவாளியாகவும் மாற்றலாம். நிறைய நடக்குது. அது இப்பவும் நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். பட் மனித சட்டத்தை ஏமாற்றலாம், இறைவனுடைய சட்டத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த இரண்டு சட்டம் தான் எல்லா மத நூல்களாகவும் சொல்லப்பட்டுகின்றன. எப்போ அது அமெண்ட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா, இந்து மதம் தான் சனாதன மதம்னா பிஜேபிக்காரங்க பேசுகிற சனாதனம் இல்லை, அது வேறு. நம்ம அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உடனே டாக்டர் பிஜேபிக்காரன்னு சொல்லிட்டு மோடி கட்சிக்காரரு அப்படின்னு தான் பேசணும். நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க. சனாதன மதம்னா இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட போது என்ன உருவாக்கப்படும், அதான் சனாதனம். அதுக்கு அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும். அப்படின்னா இப்படின்னா அப்படி. நம்ம திராவிடமும் கிடையாது, ஆரியமும் கிடையாது, நமக்கு அது வேண்டாம். நம்ம கர்மாயன ஹீலிங்களே பார்ப்போம். சனாதனம்னா இந்த உலகம் உருவாக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு எல்லை கிடையாது, காலங்காலமாக இருக்கிறது. அது இந்து மதம். அப்போ அடுத்தடுத்த மதங்களில் சில குறிப்பிட்ட காலங்களில் ரொம்ப அநியாயம் அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த பீரியடில் மக்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு கடவுள் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணுறாரு. இது ஒன்றும் சரியில்லை, மக்கள் ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, இது ரொம்ப தப்பாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாவில், அந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணுறாரு. என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணுறாருன்னா, இந்து மதம்னு இருக்குது, அது சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்தை யாரும் பகவத்கீதைன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாம் யாரும் புரிஞ்சிக்கல. அது நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது. உலகம் பகவத்கீதை இப்போ தான் வந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பகவத்கீதை ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? லட்சக்கணக்கான வருடங்கள் தாண்டி வந்திருக்கோம், கோடிக்கணக்கான வருடங்கள் தாண்டி வந்திருக்கோம் நம்ம இது வரைக்கும். இன்னும் 4 லட்சம் வருஷம் இருக்குது முடியறதுக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? சனாதன தர்மம். அதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். இன்னைக்கு அரசியல்வாசிக்கு பேர் சனாதனமும் வேற, அதுக்கு என்டையர் டிஃப்ரெண்ட் மீனிங் அது. பட் பகவத்கீதை ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னாடி பகவத்கீதை இல்லை. ஆனால் உலகம் உருவாக்கப்பட்ட போதே வேதங்கள் இருந்தானே. உலகம் உருவாக்கப்பட்ட போதே வேதங்களும் உருவாக்கப்பட்டன. வேதத்துக்கும் உலகம், இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதுக்கும் என்ன ஏஜ் டிஃபரன்ஸா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட போதே வேதங்களும் உருவாக்கப்பட்டன. அந்த 4 வேதங்கள் தான் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எந்த மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இந்த மக்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அந்த வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வேதங்கள் புக்கா இல்லை. இன்னைக்கு நம்ம புக்கா வைக்கிறோம். பட் இந்த வேதங்கள் ஆகாஷ் ரெக்கார்டில் பிரபஞ்சத்தில் கலந்து இருக்கு. வேதங்கள் ஆகாஷ் ரெக்கார்டில் பிரபஞ்சம் கலந்து இருக்கு. வேதவியாசர் தான் வரார். வேதவியாசர் தியானத்தில் உட்கார்ந்து, டிவைனில் உட்கார்ந்து அதை அப்படியே இறக்குறார், அப்படியே வாங்குறார். அதை உள்வாங்கி அதை 4 வேதங்களாக பிரித்து கொடுக்குறார். அதுதான் வேத வியாசர். வியாசர்னா பிரித்து கொடுக்குறவர். வியாசர்னா பிரித்து கொடுக்குறவர், அனலைஸ் பண்ணி
அனலைஸ் பண்ணி நல்லா பிரித்து புரிகிற மாதிரி பிரித்து கொடுக்குறது. எப்படி டெக்ஸ்ட் புக்கு அதுக்கு நோட்ஸ் நான் படிக்கிறேன் இல்லையா, தமிழுக்கெல்லாம் அப்போ கோனார் உரைன்னு இருக்கும். தமிழ் டெக்ஸ்ட் புக் படிப்போம், அதை கொஞ்சம் விளக்கம் போட்டு ஒரு உரை கொடுப்பாங்க. டெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு உரை கொடுப்பாங்க, கோனார் உரை. தமிழில் கோனார் உரைன்னு இருக்கும். நான்லாம் படிக்கும்போது கோனார் உரை இருந்தது, நீங்கள் படிக்கும்போது இருந்தான்னு தெரியல. பெரும்பாலும் அப்போ கோனார் தமிழுக்கு வந்து கோனார் உரை தான். இங்கிலீஷ்க்கு வந்து பாப்புலர் கைடு ரொம்ப ஃபேமஸானது. இங்கிலீஷ்க்கு பாப்புலர் கைடு, தமிழுக்கு கோனார் உரை. அதுதான். அதுக்கு பிறகு இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்திருக்கு, அது வேறு. பட் அப்போ வந்து தமிழுக்கு கோனார் உரையும் இங்கிலீஷ்க்கு பாப்புலர் கைடும் தான் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி வேதங்கள் வருகின்றன. அந்த வேதங்களை வந்து வேதவியாசர் தான் தியானத்தில் உட்காந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுத்து 4 வேதங்களாக பிரித்து எழுதி கொடுக்காரு. ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் 4 வேதங்களாக பிரித்து கொடுக்குறார். அதை நாம் இன்னைக்கு டெக்ஸ்டாக படிக்கிறோம், புக்காக படிக்கிறோம். பட் ஒரு காலத்தில் அது வந்து ஆகாஷ் ரெக்கார்டில் கலந்திருந்தது, பிரபஞ்சத்தில் கலந்திருந்தது. அது தியானத்தில் மூலமாக உட்காந்து அதை எடுத்து கொடுக்குறாரு. அதான் வேதவியாசர். வேதத்தை பிரித்து கொடுக்கனால அது பேர் வந்து வேதவியாசர்னு சொல்லுது, வேதவியாசர். அப்போ பார்க்குறாரு உலகத்தில் அக்கிரமணியம் நிறைய போகுது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இப்போயாவது ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இறைவன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறார். இறைவன் சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாரு. கிறித்துவ மதத்தை உருவாக்குகிறார். கிறித்துவ மதத்தை உருவாக்குகிறார். மக்களுக்கு மன்னிப்பின் மகத்துவத்தை, மன்னிக்க வேண்டிய அவசியத்தை, மன்னித்து ஆக வேண்டிய கட்டாயத்தை உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மதம் கிறித்துவ மதம். ஒரு அமெண்ட்மெண்ட் அது கிறித்துவ மதம். இந்த மன்னிப்புன்னு சொல்கிறோம். அந்த மன்னிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிறதுல எவ்வளோ பெரிய ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம். அது ரொம்ப பெரிய கிஃப்ட். அது ரொம்ப பெரிய ஒரு சொல்யூஷன் கிவர். உங்கள் பிரச்சனைகளுக்கும் வாழ்க்கைகளு துன்பங்களுக்கும் எல்லா சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆன்சர் சொல்லக்கூடியது அந்த மன்னிப்பு. அந்த மன்னிப்பின் மகத்துவத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். அந்த மன்னிப்பின் மகத்துவத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். இயேசு மகானை பிறக்க வச்சு அவர் மூலமாக அந்த பைபிள் கொண்டு வரப்படுகிறது. இது அமெண்ட்மெண்ட் கிவன் பை த காட், அமெண்ட்மெண்ட் டன் பை த காட், கடவுளால் செய்யப்பட்டது. அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அந்த அமெண்ட்மெண்ட் சொல்கிறவங்க அந்த அமெண்ட்மெண்ட் பண்ண பிறகு எல்லா பார்லிமெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் புக்கு கொடுப்பாங்க. ஸ்டேட்டஸ்னா எல்லாருக்கும் புக்கு கொடுப்பாங்க. சட்டத்தில் என்ன அமெண்ட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதே மாதிரி விளக்கம் சொல்வதற்காக வந்தவர் தான் இயேசு பெருமான். இயேசு மக்கான் அதுக்காக தான் வர்றார். பைபிள் சொல்லப்படுகிறது. மன்னிப்பின் மகத்துவத்தை நீங்கள் மன்னிக்கணுன்ற மகத்துவத்தை சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட்டு தான் பைபிள். எத்தனை பேர் நாம் மன்னிக்கிறோம்? மன்னிப்பு ஏதோ ரமணா பாட்டில் வந்து சார் நேற்று பேசும்போது சொன்னார். ரமணா பாட்டுக்கிற விஜயகாந்த் சொல்லுவார், மன்னிப்பு என்ற வார்த்தை எனக்கு பிடிக்காத வார்த்தை. மன்னிப்பு என்ற வார்த்தை பிடிக்காத வார்த்தை. அது ரமணா படத்துக்காக கதை எழுதிருந்தார். அதை விஜயகாந்த் வசனம் பேசிட்டு போயிட்டார். அவ்வளோதான் மேட்ரு. அது சினிமாவாக எடுத்துக்கணும். எனக்கு மன்னிப்புன்ற வார்த்தை பிடிக்காது. மன்னிப்புன்ற வார்த்தை எனக்கு பிடிக்காத சொல் வந்து மன்னிப்பு. அது ரொம்ப ரொம்ப தப்பு, 100க்கு 100 தப்பு. அது வசனம். அவர் யாரோ ஒருத்தர் எழுதினாரு, யாரோ ஒருத்தர் வசனம் சொன்னார், யாரோ ஒருத்தர் வசனம் சொல்லிட்டு போயிட்டார். விஜயகாந்த் வசனம் சொல்லிட்டு போயிட்டார். அது சினிமா நடிப்பு. அது ரியல் வேர்ல்டு கிடையாது. ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையில் மன்னிப்புன்றது தான் இருக்கணும். அதுதான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் சொல்யூஷன். அனைத்து பிரச்சனைக்கும் சொல்யூஷன். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக வாழணும்னு நினச்ச மாதிரிலாம் வாழணும்னு நினச்சால் மன்னிப்பு தான் சொல்யூஷன். மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக செய்ய வேண்டிய நிறைய ஸ்டெப் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஸ்டெப்பு மன்னிப்பு. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு ஆப்போசிட்டிங் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? நாம மன்னிக்கணும். அவங்கள வந்து பழி வாங்குறது, அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது, அவங்க கஷ்டம் கொடுக்குறதுன்னு பண்ணக்கூடாது. 2 days பேக் ஒரு மீட்டிங்காக வெளியே போனேன். நேற்று சண்டே அன்னைக்கு ஒரு மீட்டிங்கு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு மீட்டிங் போனேன். போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு கார் போகுது. அந்த காரில் பார்ன் டு ரிவெஞ்ச் போட்டிருக்கேன். சண்டே அன்னைக்கு மீட்டிங் ஒன்று 5 ஸ்டார் ஹோட்டலோட மீட்டிங். மதியானம் ஒரு 4 மணிக்கு கிளம்புறேன். போகும்போது அந்த வே கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் போகுது. அதில் ஏதோ அரபிக் இது போட்டிருந்தாங்க. அது முஸ்லீமுடைய வண்டி போல் இருக்காது.
உடனே டாக்டர் முஸ்லீமை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படி சொல்லாதீங்க, அப்படி நினச்சிக்காதீங்க. அப்படி இல்லை. பொதுவாக போகும்போது முன்னாடி வண்டி இருந்து அது யாரோ முஸ்லீமுடைய வண்டி போடுறது, ஏதோ அரபிக் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க, அது எனக்கு தெரியல. டிராயிங் மாதிரி போட்டிருக்க எனக்கு தெரியல. அரபிக் வேர்ட்ஸ் ஏதோ போட்டு, ஏன்னா இங்கிலீஷ் போட்டுனா கூட தெரியும். அரபிக்கில் ஏதோ ஒன்று கோட் போட்டு அது முஸ்லீமுடைய வண்டி நமக்கு தெரியுது, பார்க்கும்போதே தெரியுது கார். அதில் பாண்ட் டு ரிவெஞ்சுன்னு போட்டிருக்கு. பாண்ட் டு ரிவெஞ்ச், பழி வாங்குவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன்னு அர்த்தம். பழி வாங்குவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன்னு அர்த்தம். அது அப்படியே மனசு பார்க்கும்போதே மனசு கலங்குச்சு. என்னடா அது பழி வாங்குவாகவே பிறந்தேன்னு போட்டிருக்கான், மன்னிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறோம், மன்னிக்கிறதுக்காகவே செஞ்சுருக்கிறோம், அதுதான் வெளியே வரணும், ஊருக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டின் கிடக்கிறோம் சொல்கிறோம், அதுக்காகவே ஒரு மதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவர் என்னமோ அந்த அரபிக்கில் ஏதோ ஒரு போட்டு, அது அது முஸ்லீம்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அரபிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், போட்டுட்டு பாண்ட் ரிவெஞ்சுன்னு போட்டிருக்காங்க. என்னடா இது கொடுமையாக இருக்குது நான் நினச்சிட்டு போகிறேன். சரி மொபைல் இதை போடாருன்னா ஜஸ்ட் அதுக்குள்ளே கார் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி போயிடுச்சு, டிராஃபிக்கில் போயிடுச்சு. ஃபோட்டோ எடுக்க முடியுது, மொபைலில் எடுக்கலாம் அதை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது யாருக்காவது தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்தோம்னா அந்த லேங்குவேஜ் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அரபிக்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வழக்கம் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் டிரைவர் ஓவர்லுக் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போப்பான்னு அவரும் கரெக்டாக போனார். சிக்னல் அதுக்குள்ளே ஆன் பண்ணிட்டதுனால அந்த கார் மூவ் ஆகிடுச்சு, இவரால் ஃபாலோ பண்ண முடியல, விட்டேன். யாரோ முஸ்லீமை பற்றி டாக்டர் தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் முஸ்லீமை பற்றி சொல்லலை, அந்த காரில் போட்டிருந்தாலும் அந்த கார் வந்து முஸ்லீமுடைய கார்னு நான் நினைக்கிறேன். அரபிக் தான் போட்டிருந்தேன், ஏதோ கிட்டத்தட்ட ஒரு அடி 1.5 அடிக்கு ஏதோ போட்டிருந்தாங்க அரபிக் வேர்ட்ஸ். உடனே டாக்டர் வந்து முஸ்லீம்களை வந்து டெரரிஸ்ட்ன்றாரு, முஸ்லீம்களை வந்து குறை சொல்கிறாரு, முஸ்லீம்களை தப்பு சொல்ல, அப்படியெல்லாம் நான் சொல்ல, அந்த மீனிங்கில் நான் சொல்ல. அது எல்லாருக்கும் எல்லா மதங்களுமே டெரரிஸ்ட் இருக்காங்க, எல்லா மதங்களிலுமே டெரரிஸ்ட் இருக்காங்க, எல்லா இடங்களுமே டெரரிஸ்ட் இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரும் முத்திரை குத்துரு, நம்ம அப்படி சொல்ல வரல. நீங்கள் அப்படி தப்பாக எடுத்துக்கூடாதுக்காக நான் வழக்கம் சொல்கிறேன். நான் நேற்று போன சண்டே பார்த்த அன்னைக்கு இது நடக்கும். தென் அப்புறம் ஹோட்டலில் நைட் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஏதோ மேட்ச் அன்னைக்கு ஓட்டுருந்த போடுக்குது, கிரிக்கெட் மேட்ச் போடுக்குது, எல்லாரும் அதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அப்பப்போ குறுக்க போடுவாங்க போடுறது போட, ஏதோ இடத்துல ஒரு ரிவெஞ்சுன்னு வந்தது. அது அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. அதில் போட்டால் போன சண்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே சண்டே பார்க்கும்போது அந்த ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, குறுக்க அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏதோ இடத்துல ரிவெஞ்சுன்னு வந்தது, ரிவெஞ்சு வந்து அது என்ன நோட் பண்ணதுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற வேற ஒருத்தர் இதை தேய்ச்சி வந்தாலும் அது டைவர்ட் ஆகிடுச்சு, அதுக்குள்ள போயிடுச்சு. ஏன்னா ரிவெஞ்சுன்னு போடுறான், இது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டாக எதுக்காக போடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். அதுக்குள்ள டக்குன்னு பக்கத்தில் வேற ஒரு நண்பர் வந்து வேற ஒரு பேச்சு சும்மா ஒரு டவுட் கேட்டார், அது கொஞ்சம் கிளியர் பண்ணதுக்குள்ள டக்குன்னு அது மாறி போச்சு. என்ன ரிவெஞ்ச், அதுலேயும் ரிவெஞ்ச். அப்போ அந்த ரிவெஞ்சுன்ற வேர்டை அன்னைக்கு போன சண்டே அன்னைக்கு நைட் அரௌண்டு 8 o'clock மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிரிக்கெட் ப்ரோக்ராமை பார்த்தவங்க அத்தனை பேருக்கு தான் தெரிஞ்சுக்கேன் அந்த ரிவெஞ்ச் எதுக்காக போட்டான்னு தெரியல, என்னன்னு புரியல. அதுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்டு பேசாமல் இங்கே பார்த்தினா அது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தெரியும் லைவாக அது பார்க்க முடியல, நமக்கு நேரமும் இல்லை. ரிவெஞ்ச் அதை அந்த உலகம் முழுசும் கோடிக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டு இருப்பாங்க, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டு இருப்பாங்க, அத்தனை பேர் மைண்டில் அது பதியும். ரிவெஞ்ச் ரொம்ப தப்பான வேர்டு. அது படிக்கு படி வாங்கவே கூடாது. படிக்கு படி நம்ம வாங்கணும்னு சொல்லி சொன்னால் அது திரும்பவும் நமக்கு நாமளே ஆப்பு வைத்துக் கொள்வது. கமா போட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். படிக்கு பள்ளியெல்லாம் வாங்கக்கூடாது, அது அதோட முடிச்சிடணும், புதுசாக வச்சு முடிச்சிடணும். படிக்கு பள்ளி வாங்குறது 100க்கு 100 தவறு, அதை நம்ம இன்னும் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகிறோம்னு அர்த்தம். படிக்கு பள்ளின்றது சப்ஜெக்டே இருக்கக்கூடாது, டோட்டலாக போயிடணும். அது ஏன் தெரியலன்னா கர்மா பற்றியான தெளிவு இல்லாதனால தான் அவங்க படிப்படி வாங்குறாங்க. ஒட்டனா பார்த்தியா, படிக்கு படி, பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி படிக்குப்படி வாங்கும்போது எல்லா இடத்துலையுமே இருக்கு. சில முஸ்லீம்கள் கொஞ்சம் அதிகமாக ஃபாலோ பண்ணுறதுனால இவங்க ரொம்ப கொடூரக்காரர்கள், இவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுறாங்க. அப்படி கிடையாது. அவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் அப்படின்னாலும் அவங்க வந்து தீவிரவாதிகள்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. சைலண்டாக இருக்கிற தீவிரவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, சைலண்டாக இருக்கிற தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள், அவங்க தான் குத்துறாங்க வெட்டுறாங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. அவங்களும் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அதே சமயத்தில் இவங்களும் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இவங்களும் தான் செய்கிறாங்க. எல்லா இடங்கள்லையுமே டெரரிஸ்ட் இருக்காங்க, எல்லா இடங்களையும் டெரரிஸ்ட் இருக்காங்க. ஆனால் டெரரிஸ்ட் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு.
கதை. ஸோ அந்த மன்னிப்பின் மகத்துவத்தை நம்ம மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். நாம் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நாம் தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்குறோம். எடுத்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக அவங்க மன்னிப்பு கொடுக்கணும். இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கும் கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட மதம் தான் அமெண்ட்மெண்ட் தான் கிறிஸ்தவ மதம். ஸோ மக்கள் அப்பயும் திருந்தலை, அது வேறு வேறு ரூட்டில் போயிட்டு இருக்கிறாங்க, டிஃப்ரெண்டான ரூட்டில் போயிட்டு இருக்காங்க, தப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, கண்ட மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க, தப்பாக போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்குற என்ன இந்த மக்கள் ரொம்ப உருவ வழிபாட்டில் போயிட்டு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறாங்களே, கண்டதையெல்லாம் கும்பிட்டு இருக்கிறாங்க, கண்டையெல்லாம் கும்பிட்றாங்க, ஒரு கல்லை பார்த்தா கும்பிட்றாங்க, ஒரு மண்ணை பார்த்தா கும்பிட்றாங்க, ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்காங்க, சரியான ஒரு புரிஞ்சுக்கலையே அப்படின்றதுக்காக கடவுள் உருவமற்றவர், கடவுள் உருவமற்றவர், அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் இப்படி தான் இருக்கிறார், இப்படி தான் இருக்கிறார், அவர் கண் இப்படி இருக்கும், மூக்கு இருக்கும், காது இப்படி இருக்கும், வாய் இப்படி இருக்கும், தலை இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரொம்ப உருவ வழிபாட்டு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறீங்களே, இதுதான் தப்பு, அப்படிலாம் இல்லை, கடவுள் உருவமற்றவர், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அமெண்ட்மெண்ட்டு தான் இஸ்லாம் உருவாக்கப்படுகிறது. அந்த அமெண்ட்மெண்ட் தான் இஸ்லாம் உருவாக்கப்படுகிறது. அப்போ அந்த அமெண்ட்மெண்ட் யார் மூலமாக கொண்டு வர்றாரு? அல்லான்னா கடவுள் தான். நீங்கள் இறைவனை எந்த பேர் சொன்னாலும் சரி, சிவன் சொன்னாலும், விஷ்ணுன்னு சொன்னாலும், அல்லான்னு சொன்னாலும், முருகன் சொன்னாலும், விநாயகன் சொன்னாலும், எந்த பார்வதின்னு சொன்னாலும், எந்த தெய்வமும் ஒன்று தான். ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. நாம் பிரித்து வச்சுக்கிறோம், பிரித்து வச்சுக்கிறோம். ஆனால் அந்த உயர்ந்த அந்த ஆன்மீக உண்மைக்கு நாம் போயிட்டோம்னா கடவுள்ன்றது ஒன்று தான், ஒரே ஒரு கடவுள் தான். அவர் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அதையெல்லாம் தாண்டிய ஒரு சக்தி, அதே கடவுள் தான் ஆணாகவும் பெண்ணாகவும் பிரித்து வராருன்னா அது ஹையர் லெவல் ட்ரூத். அது இப்போ உங்களுக்கு புரியாது, அது நீங்கள் பல ஜென்மங்கள், பல ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்த பிறகு தான் உங்களுக்கு புரியும். இப்போ சொன்னால் டாக்டர் போட்டு குழப்பறாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போதைக்கு உங்கள் புரிதலோடு இருங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு உயர்ந்த உண்மை, ஹையர் ட்ரூத், ஹையர் ட்ரூத் அது. அப்போது உருவ வழிபாடெல்லாம் வேண்டாம்ப்பா, அதை விட்டுடுங்க, அருவ வழிபாட்டுக்கு வாங்க. கடவுள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி இந்த கலர் கொண்டவர், இந்த வண்ணத்தை கொண்டவர், இப்படி அப்படின்லாம் இல்லாத கடவுள் உருவமற்றவர், இவரை கும்பிடுங்க, ஒரு கடைத்தேறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்லாம் உருவாக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் மூலமாக அந்த குர்ஆன் இறக்கப்படுகிறது. அமெண்ட்மெண்ட் இப்பயாவது மக்கள் தெரிந்துறாங்களா? இல்லை. அதுலேயும் சப்செக்ஷன்ஸ் நிறைய, இஸ்லாத்துக்கு நிறைய சப்செக்ஷன்ஸ், அதுலேயும் சப்செக்ஷன்ஸ். நான் இந்த வகை, நான் ஷியா, நான் சன்னி, அது ஒரு குரூப்பு. சன்னி முஸ்லீம்ஸு இவங்கள மதிக்க மாட்டாங்க, எதிரிங்களாக பார்க்குறாங்க. ஷியா முஸ்லீம்ஸு இவங்கள மதிக்க மாட்டாங்க, எதிரியாக பார்க்குறாங்க. அறியாமை. முஸ்லீம்ஸ்னு வந்துட்டோம், ரைட்டு, ஓகே. குர்ஆனை இறக்கி விட்டார், ரைட்டு, ஓகே. அதை ஃபாலோ பண்ண வேண்டியதானே? அதில் 4 பிரிவு. சன்னி ஒரு குரூப்பு, ஷியா ஒரு குரூப்பு. இவங்க அவங்கள அடிப்பாங்க, அவங்க இவங்கள அடிப்பாங்க, இவங்க அவங்கள வெட்டுவாங்க, இவங்கள வெட்டுவாங்க, இவங்களுக்கு சண்டை விடுவாங்க, அவங்களுக்கு சண்டை விடுவாங்க. இது எல்லா மதங்களையுமே இருக்குது. கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது, இந்து மதத்திலையும் இருக்குது, எல்லா மதங்களுமே இருக்குது. அது என்ன? புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ இறைவன் இப்படி சொன்னாலும் கூட புரிஞ்சு கொள்ளவில்லை. நீ தான் பெருசு, நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, நான் தான் பெருசு. இதே மாதிரி பார்க்குறாங்க மக்கள். என்னடா இவர் திருப்பியும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் போலக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்குற. எந்த வகையில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ராமலிங்க அடிகளை இறக்குறாரு, வள்ளலாரை இறக்குறாங்க, சமரச சன்மார்க்கம்னு ஒன்று கொண்டு வராங்க. இது என்ன? இது இன்னொரு அமெண்ட்மெண்ட்டு. அந்த இறை சட்டத்தில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்கிற போடும்போது சமரச சன்மார்க்கத்தை கொண்டு வராங்க, வள்ளலாரை கொண்டு இறக்குறாங்க. வள்ளலார் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. மக்கள் சிறுதெய்வ வழிபாட்டு நிறைய போயிட்டாங்க. அந்த சாமி, இந்த சாமி, அந்த சாமி, இந்த சாமி, அந்த சாமி, என்னென்ன சாமி இருக்கோ அத்தனை சாமி, ஏகப்பட்ட சாமி. இந்த சாமிகள்லாம் கும்பிட்டு மக்கள் வீணாக போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சிறுதெய்வ வழிபாடு கூடாதுன்னு சொல்லுங்க. பார்க்குறையெல்லாம் வெட்டி சாப்பிட்டு கிடக்குறாங்க. நம்ம கிண்டலாக சொல்லுவாங்க இல்லையா, கிண்டலாக சொல்லுவாங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க? நான் பறக்கிற ஏரோப்ளான் ஒன்று விட்டுறேன், ஓடுற ரயிலை ஒன்று விட்டுறேன், இது 2 தவிர மற்ற எல்லாமே சாப்பிட்றேன்னுவாங்க. ஒருத்தர் அப்படி தான் சொன்னார். நீங்கள் என்ன நான்வெஜ்ஜா வெஜ்ஜா சார் அப்படின்னு சொல்லணும். அவர் சொன்னார், சார் நான் பறக்கிறதுல ஏரோப்ளான் ஒன்று தவிர, ஓடுறதுல ரயிலை ஒன்று தவிர மற்ற எல்லாமே சாப்பிடுவோம் சார். ஒரு நிமிஷம் நானே ஸ்டன் ஆகிட்டு, என்னடா இது இப்படி ஒரு விளக்கம், இப்படி ஒரு விளக்கம் கூட இருக்கா, இது இன்னொரு தடவை சொல்லுங்க சார்ன்னு. நீங்கள் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா நான் கேட்டேன், இன்னொரு தடவை சொல்லுங்க சார்ன்னு. அது சொன்னால் திரும்ப விளக்கமாக எனக்கு சொல்கிறார், டாக்டர் சார்
பறக்கிறதுல ஃப்ளைட் போகுது இல்லையா, அதை ஒன்று விட்டுடுவேன் சார். ஓடுறதுல ரயில் ஒன்று இருக்குல்ல சார், அதை விட்டுடுவேன் சார். மிச்சம் எல்லாமே சாப்பிடுவேன் சார். தெளிவாக திருப்பி விளக்கம் சொல்கிறார். ஓ அப்படி, ஓ இப்படி ஒரு இது இருக்கோ, ரைட் ரைட் ரைட், சரி சார் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு மேலே வேற விஷயம் கொஞ்சம் பேச இப்படி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் தப்புப்பா. ஒரு உயிரை நான் படைக்கிறேன், அந்த உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. நான் இறைவன், ஒரு உயிரை நான் படைக்கிறேன், அந்த படைப்பை மரணிக்க வைக்க உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உனக்கு எந்த அதிகாரமும், நீ படைக்கல அந்த உயிரை. நான் சில காரணங்களுக்காக, சில தேவைகளுக்காக நான் அதை படைச்சிருக்கேன். அதை உயிரை நீ கொல்லக்கூடாது. நான் நீ கொண்டு கொண்டு சாப்பிட்றேன், வயிற்று பசிக்கு எனக்கு ஒன்று சொல்லி சாப்பிடாது, தப்பு அப்படின்ற அந்த சில விஷயங்களை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக வள்ளல் பெருமானை இறக்குறாங்க. வள்ளல் பெருமான் சொல்றார், சிறிது வழிபாடு வேண்டான்றார். அதான் சொல்ல வந்தார் அவர். சைவம் சாப்பிடுங்க, அசைவம் சாப்பிடாதீங்க, எந்த உயிரையும் கொலை பண்ணாதீங்க, அது நமக்கு தப்பு, அது எந்த உயிரையும் கொலை பண்ண நமக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னார். இந்த அருவ வழிபாட்டில் கூட, அருவ வழிபாட்டில் எப்படி கும்பிட்றதுன்னு தெரியல. முஸ்லீம்ஸ் மாஸ்க்கு போயிட்டு செவுத்தை பார்த்து கும்பிடுவாங்க. நக்காவை நோக்கி அந்த செவுத்தை பார்த்து, அங்கே செவுறு தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது மசூதிக்கு அம்மா அமுச்சு விடுவாங்க. எல்லாம் சாயந்தரம் 5 மணி ஆனால் எல்லாரும் அம்மா கூப்பிடுவாங்க, எல்லாரும் போய் மசூதி போயிட்டு வாங்கன்னுவாங்க, எல்லாரும் போங்கன்னுவாங்க. கரெக்டாக 5 மணி ஆனால் சொல்லிவிடுவாங்க அம்மா. அங்கே விளையாட்டு பசங்கள்லாம் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க எல்லாம் போய் மசூதி போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. எல்லாரும் மசூதிக்கு போவோம், எல்லாம் ஒரு குரூப்பாக சேரும், ஒரு 10-15 பேர் போவோம். போனோம்னா அங்கே துவா ஓதுவாங்க. சாயந்தரம் அந்த 6 மணிக்கு துவா ஓதுவாங்க. ஓதிட்டு உள்ள அந்த இமாம் வெளில வரும், 3-4 பேர் வருவாங்க. எல்லாம் அப்படியே ஊஃபுன்னு ஊதுவாங்க. எல்லாரும் முன்னாடி இங்கே இந்த இடத்துல வச்சு ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் ஊதுவாங்க. ரைட், ஓகே, வந்துடும். சொல்லணும் அம்மா கிட்ட, அம்மா போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நாள் எந்த வேலையாக இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் மசூதிக்கு போங்க, போயிட்டு ஊற்றிடும். எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியாது, நாம் எதுக்கு போடுறோன்னு தெரியாது, சின்ன வயசில் தெரியாது. அப்புறம் அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய கிரேட் சயின்ஸ்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு தான் அது எவ்வளோ பெரிய கிரேட் சயின்ஸ்னு தெரிஞ்சது. எல்லாரையும் அனுப்பிச்சுடுவாங்க. பசங்க அந்த டைம் ஏதாச்சுன்னா கூட பக்கம் சொல்லுவாங்க, மத்தியானமா பசங்களாம் கூப்பிட்டு அனுப்பிச்சி விடுங்கம்மா அப்படின்னுவாங்க. அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் போயிட்டு வாங்க. அந்த குரூப்பாக போவோம், மந்தையா ஒரு 10-15 பேர் எல்லாம் போய் வரிசையாக நிற்போம், 2 ரோல் நிற்போம். அவங்க எல்லாம் உள்ள அந்த துவாலாம் ஓதிட்டு அப்படியே வெளியே 4-5 பேர் வரும். ஒருத்தர் எல்லாரும் ஊதுவாங்க. எல்லாரும் இங்கே நெத்தியில் இந்த ஃபோன் ஊதிட்டு போவாங்க. கிரேட் சயின்ஸ். அந்த உள்ள அந்த ஹோலி வெர்சஸ் எல்லாம், அந்த ஹோலி வெர்சஸ் எல்லாம் சொல்ல சொல்ல அந்த ஓதிட்டு அந்த எனர்ஜி அப்படியே வாங்கிட்டு வரும். பேச மாட்டாங்க மத்தியில், யாரும் பேச மாட்டாங்க, அப்படியே உள்ள வாங்கிக்குவாங்க. மத்தியில் யாரும் பேச மாட்டாங்க, அப்படியே அந்த எனர்ஜி அப்படியே அந்த வாய் மூலமாக வருகிறது. அந்த வாய் மூலமாக அந்த குரானுடைய சக்தி, குரானுடைய பவர் வரும்போது எல்லாரும் அங்கே எங்கே ஊதுறாங்க பாருங்க, ஆங்கில சக்கரத்தில் ஊதுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஆங்கில சக்கரம் தெரியாது. பட் எனக்கு இப்போ தெரியும், அப்போ தெரியாது, எனக்கு இப்போ தெரியும். அவங்க கரெக்டாக வரிசையாக நிற்பாங்க. எத்தனை பேர், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 பேராக வருவாங்க. வருஷம் ஃபர்ஸ்ட் பெரியவர், அந்த மாஸ்டர் கவனிக்கிற லேடர் இருப்பார் இல்லையா, இமாம்னு சொல்லுவாங்க, அவர் வருவார். அதுக்கு பிறகு உள்ள ஒரு 4 பேர் வருவாங்க. எல்லாம் வரிசையாக இங்கே ஆங்கில சக்கரத்தில் ஊதுவாங்க. இந்த ஆங்கில சக்கரத்தில் அவங்க ஊதும்போது அந்த எனர்ஜி, அந்த குரான் சக்தி, அது அப்படியே நம்ம ஆங்கில சக்கரம் மூலமாக உடம்புல உள்ள எல்லாருக்கும் போகும், நன்மைகளை தரும், நன்மைகளை தரும். அத்தனை பேரும் ஊதிட்டு வருவாங்க. அத்தனை பேர் விட்டு போகிறதுக்கு அப்புறம் எல்லாம் கணக்கு போயிடுவேன். இது அப்புறம் விளையாட்டாக இருந்தது, ஒன் ஆஃப் த ப்ளே, விளையாட்டாக இருந்தது. ஆனால் எவ்வளோ பெரிய அறிவியல் உண்மை அப்படின்றது நமக்கு இப்போ தெரியுது. அந்த ஊதிட்டு போவாங்க, ஏன்னா வெளில பேசினா எனர்ஜி போயிடும். ஸோ வெளில போகாமல் அப்படியே சைலண்ட்டாக ஊதிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எது ஒன்றா பேசணும். அவங்களுக்குள்ள சயின்ஸ், விளக்கம் பெறப்படாத சயின்ஸ் ஊதிட்டு போவாங்க. அது என்ன பண்ணும், அது நம்ம 6ஆவதுல போயிட்டு நமக்கு பாசிட்டிவான நன்மைகளை கொடுக்கும், உள்ளக்க நெகட்டிவ் ரிமூவ் பண்ணும், பாசிட்டிவான நன்மைகளை கொடுக்கும். எல்லாம் சடங்குகள். ஏன்னா ஏன் ஊதுறோன்னு அவங்களுக்கு இப்போ நான் கேட்குற மாதிரி அப்போ கேட்டிருந்தா அவங்களுக்கும் தெரியாது. இப்போ எனக்கு தெரியும் ஏன் ஊதுறாங்கன்னு, அவங்களுக்கும் தெரியாது. ஏன் போய் அம்மா ஊதிட்டு வர சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது, எனக்கு கூட வர ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது. அவங்களுக்கு இப்போ கூட தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் ஊதுறாங்கன்றது இன்றைக்கும் கூட அவங்களுக்கு மாஸ்டர் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதை டீகோட் பண்ணி இங்கே சொல்லி கொடுக்குறேன். இது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த உயிரை கொலை செய்யக்கூடாது, ஒரு உயிரை கொண்டு சாப்பிட நமக்கு அனுமதி கிடையாது. அது செஞ்சால் நமக்கு பனிஷ்மெண்ட் உண்டு.
சிறு தெய்வ வழிபாடெல்லாம் இல்லை. அருள் வழிபாடுன்னு எப்படி கும்பிடுறது? எல்லாம் போய் செவுத்தை பார்த்து எப்படி கும்பிடுறது அப்படின்னும் போது அங்கே ஒரு ஃபார்மை கொண்டு வர்றாரு. இறைவன் ஒளி வடிவானவன். உன்னால அந்த மாதிரி அந்த செவுத்தை பார்த்து அல்லாஹ் சொல்ற மாதிரி இறைவனை நினைச்சு கும்பிடுறதுக்கு உனக்கு பக்குவம் வரல அப்படிங்கும்போது ஒரு அமெண்ட்மெண்ட், அடுத்த அமெண்ட்மெண்ட். சரி, ஒரு லைட்டை வச்சுக்கோ, அந்த லைட்டை வடங்கு. ஏன்னா இறைவன் ஒளி வடிவானவன், நீயும் அதனுடைய ஒரு ஸ்பார்க். நீயும் தீபம் தான், இடையரும் தீபம் தான், அவரும் ஒளிதான், நீயும் ஒளிதான். அந்த ஒளியை நீ உணர்ந்துக்கோ. உன்கிட்ட இருக்கிற உள்ள இருக்கிற ஒளியை நீ உணரு, உணர்வாயாக. அதை நீ தெரிஞ்சுக்கோ. நீயும் டிவைனுடைய ஒரு பார்ட் தான், ஒரு ஸ்பார்க் தான். அது பெரிய அகண்ட தீபம், அது அகண்ட ஒளி. அது அந்த அகண்ட ஒளியில ஒரு சின்ன துளி நீ. அப்போ இந்த சமரச சன்மார்க்கன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதை இருக்கு. வடலூர்ல சமரச சன்மார்க்க ஒரு சபையை உருவாக்கி அந்த வருடம் அந்த வடலூர்ல அந்த தீபத்தை பாருங்க, அந்த ஒளியை பாருங்க, ஜோதியை பாருங்க சொல்றாங்க. அந்த ஜோதினா அந்த 7 திரைகளை விளக்கி காட்டப்படுகிறது. அந்த 7 திரைகளை விளக்கின 7 சக்கரங்கள், 7 சக்கரங்கள் விளக்கப்படுகின்றன. ஒரு சக்கரமா விளக்கப்படுகிறது. 7 திரைகள். நம்ம ஆறாவில் 7 செக்மெண்ட் இருக்கு. நம்ம ஆறாவில் இப்போ நம்ம இது பிசிக்கல் பாடி, இது இல்லாமல் ஒன்று 6 இருக்கு. மொத்தம் 7 பாடி. சில பேர் 5ன்னுவாங்க, ஆனால் 7 அது. 5 பாடி பஞ்சகோஷங்கள்னு சொல்லுவாங்க. அது இன்னும் சப்டிலாக போனால், உள்ள நுணுக்கமாக உள்ள போனால் மொத்தம் 7. சப்டிலாக ஜென்ரலாக பார்க்குறது 5. அது உள்ள சப்டிலாக போனோம்னா நுணுக்கமாக இன்னும் நுணுக்கமாக ஃபைன் டியூன் பண்ணி போனால் 7. அந்த 7 ஆதாரங்கள் அதுதான், 7 சக்கரங்கள் அதுதான், வாரத்தில் 7 கிழமைகள் அதுதான். எல்லாமே சம்பந்தமே இருக்கு. 7 வாரத்தில் 7 நாட்களுக்கும் 7 நிறங்களுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களுக்கும் எல்லாமே இன்டர்லிங்க் சம்பந்தம் இருக்கு. அதை டீகோட் பண்ணி சொல்ல தெரியல யாருக்கும். அந்த 7 திரைகளை விளக்குவாங்க. வடலூர்ல இப்போ தை மாசத்துல வரும், ஒரு மாசம் தைப்பூசம் வரும், ஒரு மாசம் தைப்பூசம் வரும். அந்த பூசம்ன்றது தை மாசம் கொண்டா தைப்பூசம்னு சொல்றோம். ஒரு மாதம் ஒரு பூச நட்சத்திரம் வரும், ஒரு மாசம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு அங்கே ஸ்பெசிஃபிக்காக அங்கே கொண்டாடுவாங்க வடலூர்ல. தைப்பூசம் ஸ்பெசிஃபிக்காக வருஷத்துக்கு வரும். தை மாதத்தில் வருகின்ற பூசம் நட்சத்திரம் தைப்பூசம். தை மாதத்தில் வருகின்ற பூசம் தைப்பூசம். அன்னைக்கு ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம். 7 திரைகளை விளக்கி காட்டுவாங்க. 7 திரைகளை விளக்கி அந்த ஜோதியை பார்ப்போம். இப்போ நாமளும் அந்த 7 உடம்பை ஒரு படியாக கழட்டி விட்டுட்டு வரும்போது அந்த இலையற்ற இறைவனாகிய நாமே இறைவனாகிய அந்த இறைவை நாம் உணர்வோம். அந்த ஜோதியை பாருங்கன்ற அர்த்தம். அதுக்காக தான் வள்ளல் பெருமான் வந்தார். சமரச சன்மார்க்கம்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அவரை கொண்டு இறக்கி அதை சொல்கிறாங்க. அவர் சொன்ன விஷயங்களை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஃபாலோ பண்ணணுக்காக தான் கொண்டு வராங்க. அதுலேயும் ஃபாலோ பண்ணுற மக்கள், அதுலேயும் ஒன்றும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நான் இப்படி, நீ அப்படி, அது அப்படி, இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் சொல்லிட்டு அதையும் புரிஞ்சிக்கல மக்கள். இறைவன் ஒளி வடிவானவன், அவரை கும்பிடுங்க, சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உயிர்கள் எல்லாம் கொலை செய்யாதீங்க, எல்லா உயிர்களும் மதியுங்க அப்படி சொன்னால் யாரும் கேட்கல. எதுக்காகன்னு புரியலை. அப்போது இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரார். கர்மா எனர்ஜி ஹீலிங் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து டாக்டர் இளங்கோவை இறக்குறாரு. டாக்டர் இளங்கோ அப்படின்ற ஒருத்தர் இறக்குறாரு. இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லி ஒன்று கொண்டு வாங்க, இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் ட்ரெயினை பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம், இது கொஞ்சம் விளக்கம் பண்ணி டீகோட் பண்ணி மக்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. ஏன்னா கர்மா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் டிட்டர்மின் பண்ணுது. Each and every second of your life is determined by your past life karmas. Each and every second of your life, each and every moment of your life, each and every action of your life is purely determined by your past life karmas. உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வும், ஒரு செயலும், ஒரு வினாடியும், ஒரு நொடியும் நம்முடைய பாஸ்ட் லைஃப் முன் ஜென்ம கர்மாக்களாக நிர்ணயிக்கப்படுகின்றன. அதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை நீங்கள் மக்களுக்கு உணர்த்தி அவங்கள கொஞ்சம் கிடைக்கிற வழிகாட்டுங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றதுக்காக டாக்டர் இளங்கோ அப்படின்ற ஒரு ஆத்மாவை இறக்குறாங்க. டாக்டர் இளங்கோன்ற ஒரு ஆத்மாவை இறக்கி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க, கர்மா அண்ட் ஹீலிங் சொல்லிக் கொடுங்கன்ற. அதான் நம்ம செய்கிறோம். இது கடவுள் போட்ட ஒரு அமெண்ட்மெண்ட். இதுலேயும் நீங்கள் புரியல தெரிஞ்சுக்கலன்னா ஒன்று அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவார். அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி மாற்றங்கள் கொண்டு வரமோ அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ப்ரெசண்டாக இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் இது. இந்த அமெண்ட்மெண்ட் தான் நீங்கள் தேர்வீங்களான்னு எதிர்பார்க்கிறார் கடவுள்.
இதுலேயும் நீங்கள் தேரலன்னு வச்சுங்களேன், வேற அமௌண்ட் கொடுக்கலாம், மேபி கொடுக்கலாம், கொடுப்பார், அடுத்தது கொடுப்பார். ஏன்னா அப்படி வந்துட்டே இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே அமௌண்ட் வரலாம். இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன காரணம்? நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நீங்கள் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக, இறைவன் சொன்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கல, ஃபாலோ பண்ணல, தெரிஞ்சிக்கல, உதாசீனப்படுத்துறீங்க, நெக்லெக்ட் படுத்துறீங்கன்ற காரணத்துக்காக அவர் இறங்கி வந்து மாறி மாறி கொடுக்குறார். நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதியத்தில், நேர்மையான மாதிரி சம்பாதிக்கிற பணத்தில் 1/3 உங்கள் பணம் இல்லை, அதை தர்மம் பண்ணுங்க, அதை சேரிட்டியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். கேட்கறது இல்லை, கேட்க மாட்டாங்க. நான் ஏன் சம்பாதிக்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க, நான் ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தானே கொடுப்பேன், நான் ஏன் மற்றவங்க கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன். அப்படியா, சரிப்பா 31 கொடுக்க மாட்டியா, சரி 25ஆவது கொடுக்குன்றார். 1/4 கொடுப்பான்றார். கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான்லாம் சம்பாதிக்க காசு நான் கொடுக்க மாட்டேன். அப்படியா, சரிப்பா ஒரு 10%ஆவது கொடுப்பான்றார். கிறிஸ்டானிட்டியில் கொடுக்க மாட்டோம். சரி, இஸ்லாத்தில் ஒரு பண்டிகை கிரியேட் பண்ணுறாங்க, பக்ரீத் பண்டிகைன்னு கிரியேட் பண்ணுறாங்க, ஈகை திருநாள் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு பண்டிகையை கிரியேட் பண்ணி இந்த நாள்லையாவது நீ சம்பாதிக்க காசு ஒரு 10%ஆவது கொடுப்பா, 10%ஆவது கொடுப்பா. அங்கே எங்கேயும் இறங்கி வர பாருங்க, அமெண்ட்மெண்ட் எப்படி வருது, 33, அப்புறம் 25, ஒரு காலகட்டத்தில் 25, அந்த 25 அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சி 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 ஒரு 10ஆவது கொண்டு கொடுப்பான்னு கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறாங்க. இவர் இன்கம் நேர்மையான முறையில் சம்பாதிச்ச காசுல ஒரு 10%ஆக கொடுப்பான்னு கெஞ்சுறாரு கடவுள், கெஞ்சுறாரு. நேரில் பார்க்கணும், காலில் விழுந்துருவார், ஐயா கொடுப்பான்னு காலில் விழுந்துருவார் கடவுள். கொடுப்பா, நீ நல்லா இருப்பப்பா, கொடுப்பா, தயவு செஞ்சு கொடுப்பா, 10% கொடுப்பான்னு காலில் வந்து கதறுவார். கொடுக்க மாட்டேன். நான் ஏன் செய்யணும், எனக்கு நான் சம்பாதிக்கிற காசு என் மனைவி என் மக்களுக்கு தான் வரும், நானாக இருக்க கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது. அப்போ என்ன பண்ண, திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், எப்பா ஒரு பண்டிகைன்னு ஒன்று உருவாக்குறேன், ஒரு ஒரு இதுக்காக வருஷத்துல ஒரு பண்டிகைன்னு ஒரு நாளில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட அந்த பிறை நாளில் நான் அந்த ஒரு பண்டிகைன்னு ஒன்று உருவாக்குறேன். அந்த பண்டிகையாக ஞாபகம் வச்சு அன்னைக்காக கொஞ்சம் ஞாபகம் பண்ணி இதை வந்து இது செய்யப்பா அப்படின்னு சொல்கிறார். பக்ரீத் பண்டிகை கொண்டு, ஈகை திருநாள் கொண்டுறேன், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் வேணா அன்றைக்கி 4 பேருக்கு ஆட்டுக்கறி வாங்கி கொடுக்குறேன், மட்டன் வேணா கொடுக்குறேன், ஒட்டக்கறி வேணா கொடுக்குறேன், ஒட்டக்கறி கொடுக்குறேன், வேணா ஒரு 2 கிலோ 1 கிலோ 1 கிலோ சேர்த்து கொடுக்குறேன். இல்லை அன்றைக்கி மட்டன் பிரியாணி கொடுக்குறேன், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். நோ இல்லைப்பா, நீ ஆனுவல் ஏர்னிங்கில் ஒரு 10%ஆவது கொடுப்பேன், அதெல்லாம் முடியாதுல்ல, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இப்படி தான் கொடுப்பேன், ஒட்டக்கறி தான் கொடுப்பேன். இல்லை 4 பேர் அக்கம் பங்கன்னு கூப்பிட்டு மட்டன் பிரியாணி வேணா கொடுப்பேன், 2 பேர் கொடுக்கணும், 4 பேர் கொடுக்கணும், அவ்வளோதான் என்ன முடியாது, அதுக்கு கொடுக்க முடியாது. மக்கள் திருந்துற மாதிரி இல்லை. சமசுத்த சன்மார்க்கத்தை கொண்டு வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, செய்யப்பா, உன்னால் முடிஞ்ச செய்யப்பா அப்படின்றாங்க, கேட்கல. கர்மாஞ்சலியும் கொண்டு வராங்க, இங்கேயா சொல்கிறாங்க தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் ரிப்பீட் பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க, திருப்பி ரீகேப் பண்ணி சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நாம் சொல்லி கொடுக்குறோம், சேரிட்டி பண்ணுங்க, சேரிட்டி பண்ணுங்க, சேரிட்டி பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கே பத்தலை, நானே கஷ்டம் இருக்கிறேன், எனக்கே மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு பணம் வேணும், நானே பணம் இல்லாமல் இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்? மகனுக்கு கல்யாணம் பார்த்து வச்சா நான் என்ன போகிறேன், எங்கே போகிறது? நீங்கள் கொடுப்பீங்களா? நீங்களா கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டேன். என் மகன் நான் தான் கல்யாணம் பண்ணணும், 10 வச்சா எனக்கு வேணும், நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி போய் சேரிட்டி பண்ணணும்? எனக்கே வாடகை கட்டுறதுக்கு காசு இல்லை, கார் டியூ கட்டுறதுக்கு காசு இல்லை, நான் எப்படி பணம் கொடுக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? யார் பிரச்சனையில் கஷ்டத்தில் தரித்திரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் சேரிட்டியை இன்னும் பக்காவாக பண்ணணும், அவங்க தான் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தான் மணி பிளாக் ஆகிருக்கு. நம்ம என்ன தப்பாக நினச்சிக்கிறோம், மணி பிளாக் ஆகிருக்கேன், நான் எங்கடைய கஷ்டம், நானே தத்துக்கிறேன், நானே கஷ்டத்துக்கிறேன், நான் எங்கே கொடுக்குறோன்னு நம்ம நினைக்கிறோம். மற்றவங்களோட உனக்கு தான் அந்த பிளாக்கேஜ் நிறையா இருக்குது. எவ்வளோ கூட பிளாக்கேஜ் நம்மகிட்ட இருக்கோ அவ்வளோ கூட நம்ம வறுமையில் இருப்போம், கஷ்டத்தில் இருப்போம், வருமானம் வராது. வறுமையில் இருப்போம், கஷ்டத்தில் இருப்போம், வராது. இப்போ பசின்னா, பசி யாருக்கு பசி? எவ்வளோ சாப்பிடணும்? பசி நிறைய இருக்கும், நிறைய சாப்பிடுவான். பசி கம்மியாக இருக்கும், கம்மியாக சாப்பிடுவோம், இல்லையா? உலகத்திலேயே இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுனா கூட சாப்பாடு ஒன்று மட்டும்தான் உலகத்திலே மனுஷன் போதும்னு எழுந்துருவான், அதுக்கு மேலே வேறு எதுவும் எழ மாட்டான். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடுன்னு கேட்டுட்டு இருப்பான் மனுஷன். சாப்பாடு மட்டும் பாருங்க, ஒரு லிமிட் மேலே சாப்பிட முடியாது. என்னதான் லிமிட் மேலே சாப்பிட முடியாது, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, அவ்வளோதான். அப்புறம் திருப்பி அடுத்த 4 hours 5 hours கழிச்சு பசிக்கும், திருப்பும் தான் சாப்பிடணும். நான் இப்போ ரொம்ப பசிக்குது, அதனால் நான் இன்னொரு 1 yearக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டுக்கிறேன்
இன்னொரு 6 மாதம் தேவையான சாப்பாடை சாப்பிட்டுக்கிறேன், ஒரு 3 மாதம் தேவையான சாப்பாடு சாப்பிட்டுன்னு சாப்பிட முடியாது. இறைவன் சிஸ்டம் எப்படி வச்சிருக்காரு, சாப்பிட முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4 இட்லி சாப்பிட்லாம், 5 இட்லி சாப்பிட்லாம். ஏதோ படத்தில் வர மாதிரி ஒரு 50 பரோட்டா சாப்பிட்லாம். எத்தனையோ பரோட்டா சாப்பிட்றதுக்கு போட்டி ஒன்று வச்சுக்கலாம். ஏதோ ஒரு படத்தில், தமிழ் படத்தில் ஏதோ ஒரு படம், சூர்யா அவர் அந்த ஆக்டர் பரோட்டா சாப்பிடுவார், ஏதோ ஜெயிப்பார், பரோட்டா சாப்பிட்டார். ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, அதாவது கோல்மால் கணக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை சரியான கணக்கு வச்சுக்கோங்க. படத்தை பற்றி எனக்கு தெரியாது, அது ஜோக்கு. இத்தனை பரோட்டா சாப்பிட்டா இவ்வளோ கிஃப்ட்டுன்னு ஏதோ போட இருக்குது. அந்த படம் அவ்வளோவா தெரியல, ஏதோ ஒரு கிளாம்ஸாக பார்த்தது அது. அது மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு 50 பரோட்டா 100 பரோட்டா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதுக்கு மேலே சாப்பிட்டா செத்துருவோம் நாம. அந்த ஒரு லிமிட்டு தான். பட் நீங்கள் சொத்து பாருங்க, 1000 தலைமுறைக்கு சொத்து வச்சிருவங்க இருக்கிறாங்க, 500 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்காங்க, 100 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்காங்க. அத்தனை தலைமுறைக்கு சொத்து வேணா வச்சிருக்கிறாங்க, அனுபவிக்க முடியாது வேற சமாச்சாரம். பட் சொத்து வச்சிருப்பாங்க. 500 தலைமுறைக்கு, 1000 தலைமுறைக்கு, 2000 தலைமுறைக்கு ஆனோட சொத்தை இன்னைக்கும் இந்தியாவில் கூட வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டு கூட வச்சிருக்காங்க, தமிழ்நாடு கூட வச்சிருக்காங்க. என்ன பண்ண முடியும் அவ்வளோ சொத்தை வச்சுட்டு? தங்கத்தில் இட்லி சுட்டு சாப்பிட முடியுமா? தங்கத்தில் வைரத்தில் தோசை சுட்டு சாப்பிட முடியுமா? பிளாட்டினத்தில் சட்னி போட்டுக்க முடியுமா? பிளாட்டினத்தை சட்னி போட்டுக்க முடியுமா? சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? அந்த இட்லி அரிசியில் செஞ்ச இட்லி தான் சாப்பிட முடியும், இந்த அரிசியில் செஞ்ச தோசை தான் சாப்பிட முடியும், இந்த அரிசி செஞ்ச சாதம் தான் சாப்பிட முடியும். எங்கிட்ட 1000 தலைமுறைக்கு 10,000 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, வைரத்தில் சட்னி போடு, தங்கத்தில் சாம்பார் வை, சொல்ல முடியுமா? வெள்ளியில் பொரியல் பண்ணி வை, பிளாட்டினத்தை ஊறுகாய் தொக்கு வச்சுக்கோ, பிளாட்டினத்தில் வாங்கிட்டு வந்து தொக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? பாசிபிள், நெவர் பாசிபிள். ஸோ அந்த கர்மாவை புரிஞ்சுக்கோங்க, கர்மாவை உணர்ந்துக்கோங்க. நாம் இந்த பூமியில் வாழ்ந்தது நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸை பேலன்ஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு அடுத்த லெவல் இறைவனை நோக்கி நம்ம போகணும். நம்முடைய அல்டிமேட் டார்கெட்டு டு ரீச் த ஹோலி ஃபீட் ஆஃப் ஆல்மைட்டி காட், டு ரீச் த ஹோலி ஃபீட் ஆஃப் ஆல்மைட்டி காட். அந்த கடவுளை நீங்கள் அடைந்து அந்த எட்டர்னல் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனந்தம், பேரானந்தம். அந்த ஆனந்தத்துக்கு ஈக்குவலே கிடையாது. அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சு வாங்கன்னு அவர் கூப்பிடுறார். நான் எல்லாம் போக மாட்டேன், நான் இங்கே சாக்கடை தான் இப்படியே ஓண்டு இப்படியே தான் இருப்பேன், ஏன்னா இதுதான் எனக்கு பேரின்பம். இந்த சாக்கடையே ஓண்டு இருக்குது பேரின்பம், அது எனக்கு பேரணும், நம்ம மக்கள் இருக்கும். அப்படிதான் இல்லைப்பா, இதை விட உயர்ந்த நாங்கள் வச்சிருக்கோம், நீங்கள் அங்கேவா இதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி, அதான் கர்மாஞ்சலின்னு சொல்லி கொடுக்குறோம். இதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் முடியாது அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். திரும்பவும் பிறகு வரும் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பிறவியா மாறி 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 வந்துட்டே இருக்க வேண்டியதான். தொடர்கதை சிந்துபாத் கதை மாதிரி. நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8th கூடி படித்தேன் தென்தந்தியில் சிந்துபாத் கதை. இப்பயும் சிந்துபாத் கதை போட்டுட்ருக்கான். அந்த அந்த சிந்துபாத்து லைலா அந்த லைலா ஒன்றும் அடைஞ்சாலே என்னன்னு தெரியல, அது மாதிரி இதை முடிச்சான்னு தெரியல. படம் தான் கொஞ்சம் மாறி விட இன்னைக்கு சிந்துபாத்து எங்கேயோ போயிட்டாங்கிறார் சிந்துபாத் கதை. நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8th கூடி சிந்துபாத் கதையை படிப்பேன், படம் போட்டிருப்பான். அப்பயும் இன்னும் லைலாவை தேடியே போகிறாரு, இன்னும் லைலாவை ரீச் பண்ணாத மாதிரி தெரில, இன்னும் எங்கே தேடி தான் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ எப்படி தேடிட்டுருக்கிறாரு அவரு? யோசனை பண்ண, அது தேடுறதுக்கு அது பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ நம்ம 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதும் அம்மா கிட்ட பேப்பர் சொல்லி கொடுத்து அம்மா இது எப்படிமான்னு கேட்டு எழுத்து கூட்டி படித்த போதும் சிந்துபாத் லைலாவை தான் தேடி போகிறாரு. லைலா அவங்க ஒய்ஃபு காதலின்னு நினைக்கிறேன், மேரேஜ் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல, காதலியான்னு தெரியல, லைலாவை தேடி போவார். சிந்துபாத் லைலா. இப்பயும் பார்த்தா எங்கேயெல்லாம் போயிருந்தாங்கிறார், சுற்றினாங்கிறார், பேப்பரில் பார்த்தேன். அது என்ன ஒன்று கண்டுபிடிக்கலையா, கல்யாணம் பண்ணலையா, இன்னும் காதலியாகவே இருக்காங்களா, இல்லை மனைவி ஆகிட்டாங்களா, அது என்னன்னு தெரியல. போயிட்டே இருக்கு. அது தினத்தந்தி ஃபேமிலி வளருது, வருமானம் வருது, ஆனால் அது தொடர்கதையே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம லைஃப் போயிட்டே இருக்கு, எப்படியே போயிட்டே இருக்கு. சிந்துபாத் லைலாவை தேடின மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறோம். நிம்மதி ஆனந்த சந்தோஷம் தேடிருக்கோம். நிம்மதி ஆனந்த சந்தோஷம் நம்மகிட்ட தான் இருக்கு அப்படின்னு தெரியாமல் நம்ம வெளில எங்கேயோ சேர்த்து சுற்றிட்டு கிடக்குறோம். ஸோ தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்களை என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபாலோ பண்ணால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக மாறும், அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஆனால் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ இது வரைக்கும் 89 பேர் வந்திருக்காங்க, 89 people. ஃபாலோ பண்ணி செஞ்சால் யாருக்கு நல்லது? உங்களுக்கு தானே நல்லது. சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்கிறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண லைஃப்பில் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் எல்லாரும் கேட்குறாங்க, பார்க்குறாங்க, தியேட்டிக்கலாக எல்லாரும் தான் கேட்குறாங்க. பட் யார் ஃபாலோ பண்ணுறாங்க? அப்ளை பண்ணால் தான் ரிசல்ட் வரும். அப்ளை பண்ணனா ஒன்றுமே கிடையாது.
வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அடிப்படையாக தேவைக்கு நான் 3 அடிக்கடி சொல்கிறோம். உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஆரோக்கியம் வேணும். உடல் ஆரோக்கியம் வேணும், மன ஆரோக்கியம் வேணும், ஆன்ம ஆரோக்கியம் வேணும். அதுக்கு மேலே செழிப்பு வேணும், பணம் வேணும். பணம் இருக்கணும், கையில் பணம் இருக்கணும். கடன் ₹1 கூட யாருக்கும் இருக்கக்கூடாது. கர்மாந்தி ஹீலிங் நம்ம சொல்கிறது வந்து செல்வ செழிப்பு கிடைக்குன்னா கூட பரவாயில்ல, அபண்டன்ஸ் ஆஃப் மணிகள்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் கடை இருக்கக்கூடாது, பேசி இருக்கிறது தடுமாறக்கூடாது. அடிப்படை தேவைகள்னு ஒன்று இருக்கே, அந்த அடிப்படை தேவைகளுக்கு வந்து நீங்கள் அல்லாளக்கூடாது, லோல்படக்கூடாது. தேவையான அளவுக்கு இருக்கணும். எனக்கு 1000 கோடி வேணும், 2000 கோடி வேணும், 5000 கோடி, அது வேறு சமாச்சாரம். அத்தனை கோடி கிடைக்குதா கிடைக்கலையா, நீங்கள் அதிகமாக ஆசைப்படுறீங்களா கம்மியாக ஆசை, அது வேறு மேட்ரு. அந்த சப்ஜெக்ட் நம்ம இப்போ வரல. அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்படக்கூடாது. வீட்டு வாடகை கொடுக்க காசு இல்லை, பிள்ளைங்களை படிக்க வைக்க காசு இல்லை, மற்ற நடைமுறை செலவுகளுக்கு காசு இல்லை. பெண் குழந்தைங்க இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், காசு இல்லை. பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெண் குழந்தைங்களை பிறக்க வச்சுட்டாரு, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு அது விதி. அடுத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அது கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்று அது ஒரு தாயாக மாறணும். இறைவனுடைய விதி அது. அதை செஞ்சு கொடுத்து உங்களால் முடியல. ஏன்? கடவுள்கிட்ட சண்டாடணும். கடவுள் தான் அந்த அந்த ஒரு உயிரை அவங்க உணவாக படைக்க வச்சுருக்காரு. அதை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி அது ஒரு குழந்தைக்கு தாயாகி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும். தாயாக மாறணும் அந்த அம்மா. யாரோ ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவர் தந்தையாக மாறணும். அப்போ உங்களால் முடியலையா, நம்ம கேசியம் எல்லாம் கொடுக்குறோம். கல்யாணம் ஆக வேண்டிய வயசில் இருந்து கல்யாணம் பண்ண முடியாமல் பல காரணங்கள் இருக்கும். அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த ரெகுலராக அந்த கேசியம் தொடர்ந்து எடுத்துட்டு அந்த கல்யாணம் ஆக வேண்டிய அந்த பொண்ணோ மாப்பிள்ளையோ அந்த கேசியம் தொடர்ந்து எடுத்தாங்கன்னா இறைவன் ஏதாவது வகையில் திருமணத்தை நடக்க வைத்து கொடுப்பார். இருக்கு, நாம் கொடுக்குறோம். இருக்கு. அது என்ன? அந்த மூலிகை என்ன பண்ணும்? இந்த கல்யாணம் ஆகாம தடுத்து கொண்டிருப்பதற்கான காரணங்கள் என்ன காரணத்தால கல்யாணம் நடக்காம இருக்கு, எந்த காரணத்தால கல்யாணம் நடக்காம தள்ளி போகுது, அதுக்கு உண்டான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை போக்குவதற்கு உண்டான முறையான வழிகளை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். பிளாக் பண்ணி இருக்கு, அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மூலிகைகளும் நீங்கள் கிறிஸ்துவர் சொல்ற கமாண்டும், கிறிஸ்துவர் சொல்லுகின்ற அந்த கமாண்டும் ரிக்வஸ்டும் அந்த கேசியம் கர்மா கிளிங் மெடிசனும் உங்கள் ஆறாவில் போய் உங்கள் டிஎன்ஏன்னு இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அந்த ரிமூவ் பண்ண உங்கள் வீட்டில் கல்யாணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சரியான மாப்பிள்ளையோ சரியான பொண்ணையோ கொடுக்கும். அப்போ அந்த கர்மா கிளிங் மெடிசன் சாப்பிடணும், கிறிஸ்டலை யூஸ் பண்ணணும். நான் என்னுடைய குருவை கேட்டேன், கல்யாணம் ஆக வேண்டியது அந்த பொண்ணுக்கு, அப்போ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் போது பேரண்ட்ஸுக்கு ஏன் ஐயா வந்து கர்மா கிளிங் மெடிசன் கொடுக்கணும்னு கேட்டேன் என்னுடைய குருக்கிட்ட. இவரு ரைட்டு ஓகே, இந்த பொண்ணு ரைட்டு ஓகே, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும். அது குடும்பத்தில் வெவ்வேறு தடைகள் இருக்கலாம், வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். பண வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை தொழில் அமையாமல் இருக்கலாம், இல்லை வேற சூழ்நிலை, எத்தனையோ காரணங்கள் இருக்கும். பட் அந்த காரணங்களை போக்கு நம்ம கேசியம் கொடுக்குறோம். அது அந்த பொண்ணுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது, அது ஏன் பேரண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன் நான். அப்போ அவர் விளக்கம் சொன்னார். அது டிஎன்ஏஆர் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வராங்க, இந்தந்த காரணத்துக்காக அங்கே வராங்க, அந்த பேரண்ட்ஸுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் முன்னோர்களுடைய டிஎன்ஏஆர்னில் வருது. அப்போது அப்பா வகையில் 7 ஜெனரேஷன், அம்மா வகையில் 7 ஜெனரேஷன், அந்த 14 தாத்தா 14 பாட்டி, இவங்ககிட்ட இருக்கிற தோஷம் வந்து இங்கே வந்து பிளாக் பண்ணுது. தெரியாது, இவரும் தான் காரணம், இவர் மட்டுமே அவங்க தான் காரணம், உடனே முன்னோர்கள் தான், எனக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னோர்கள் தான் காரணம், தப்பாக புரிஞ்சிக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மக்கள் தப்பாகவே புரிஞ்சுக்குவாங்க. அது நம்ம ஆளுங்க எக்ஸ்பர்ட்டு. சரியாக சொல்ல வரதை புரிஞ்சுக்கிறத விட்டு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நமக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் தான் காரணம்னா எல்லாருக்கும் அப்பா உங்கள் தாத்தா சரியில்லை, உங்கள் பாட்டன் சரியில்லை, நீ சரியில்லை, நான் ஆனாலும் எனக்கு கல்யாணம் ஆகணும், உடனே இவங்க சண்டைக்கு போயிடுவாங்க. இவங்க சம்மந்தப்பட்ட மணமகனும் சம்மந்தப்பட்ட மகளோ பாரு, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகணும்னா டாக்டர் சொல்லிட்டாரு, காரணம் வந்து நீங்கள் தான், நீங்கள் அப்பா அம்மா சரியில்லை, எங்கள் தாத்தா பாட்டி சரியில்லை, இவங்கெல்லாம் பண்ண ஏதோ தப்பு பண்ணிக்கிறாங்க, அதனால தோஷம் வந்து எனக்கு தாக்கி எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு உடனே டேரெக்டாக எப்படி போயிடுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன அடுத்தவங்க கை காட்டுறது நம்பர் 1, ஃபஸ்ட்டு வரும் கை காட்டு. ஒரு கையை காட்டும் போது இன்னொரு வரல நம்மளை காட்டுன்னு யாரும் பார்க்க மாட்டான்.
நீதான் அப்படின்னு சொல்லும்போது இப்ப பாருங்க, கொஞ்சம் பாருங்க, நீதான் அப்படின்னு சொல்லி இப்படி காட்டும்போது ஒரு விரல் உங்களை நோக்கி காட்டும், இன்னொரு என்னை நோக்கி காட்டும். ஒரு வேளை உங்களை நோக்கி காட்டும், ஆமா நீதான் காரணம், உன்னாலதான் அப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த கை வேற இப்படி காட்டுமா, உன்னாலதான் நீ அப்படி சொல்லும்போது இது உங்களை காட்டுகிறது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீதான் காரணம்னு சொல்றோம். இன்னொரு வேலை கொஞ்சம் திருப்பி, சின்ன வேலை ஆனால் திருப்பினீங்கன்னா அது நம்மளா காட்டும், நீதான் காரணம், நாம தான் காரணம், அடிப்படை காரணம் நாம. நம்ம காரணத்துக்கு இவங்க காரணிகளாக ஃபேக்டர்ஸாக இவங்களா வராங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களா வராங்க. ஸோ அதையெல்லாம் அந்த ஜீன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுன்றதுக்காக இப்ப யாரு இருக்காங்க, இப்ப அப்பா அம்மா இருப்பாங்க, அவ்வளவுதான். அதனால நீங்களும் சாப்பிடுங்க, அந்த சம்பந்தப்பட்ட மணமகன் மணமகளுக்கும் கொடுக்கணும். அது அந்த அம்மா அல்லது அவருடைய இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய பெற்றோர்களும் சாப்பிடணும். பெற்றோர்கள் சாப்பிட்டாலும் அந்த டிஎன்ஏ போய் கரெக்ட் பண்ணும், அது குயிக்கா சீக்கிரம் முடியும். தாத்தா பாட்டி இருந்தால் தாத்தா பாட்டியும் சாப்பிடணும், தாத்தா பாட்டி இருந்தா அவங்களும் சாப்பிடணும், அப்பா அம்மா இருந்தா அவங்களும் சாப்பிடணும், இல்லை அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் இருக்காங்க அவங்களும் சாப்பிடணும், நீங்களும் சாப்பிடணும். அதை நீங்கள் தொடர்ந்து அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜ் ரிமூவ் ஆகும். உங்களுக்குன்னு பிறந்த ஏதோ ஒரு மாப்பிள்ளையோ உங்களுக்குன்னு பிறந்த ஏதோ ஒரு பெண்ணோ உங்களுக்கு கரெக்டாக லிங்க் கிடைக்கும், கல்யாணம் பண்ணிக்கு. இப்போ எனக்கு 30 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சா, பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க புதுசாக பிறந்து வரப்போறது இல்லை. ஒரு பெண் இருக்காங்க, மாப்பிள்ளை கிடைக்கல, இல்லை மாப்பிள்ளை இருக்காரு, பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது. அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மணமகனோ மணமகளோ ஆகாயத்தின் குச்சி பிறந்து வரப்போறது இல்லை. அவங்க ஏற்கனவே பிறந்துட்டாங்க, ஏற்கனவே பிறந்திருக்காங்க. உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை துணைவி, ஒரு மனைவியோ உங்களுக்கு உண்டான ஒரு கணவன் வாழ்க்கை துணைவரோ எங்கே ஒருத்தர் பிறந்து இருக்கிறாங்க ஸ்டில் நவ், இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கும் நமக்கும் அந்த லிங்க் கிடைக்கல, அந்த கனெக்ஷன் கிடைக்கல இன்னைக்கு இருக்கும். அவங்க எங்கே ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நாம் எங்கே ஒரு இடத்துல இருக்கோம், 2 பேரும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம், அந்த கனெக்ஷன் கிடைக்கல. இறைவன் உங்கள் கர்மாவை பார்க்குறாரு. எப்போ கர்மா க்யூர் ஆகி அதை கரெக்ட் ஆகி அந்த பேலன்சிங்கு நீங்கள் வரீங்களோ ஆ டைமில் கனெக்ஷன் கொடுத்துருவார், ஆ டைமில் கனெக்ஷன் கொடுத்துருவார். அது வரைக்கும் என்ன பண்ணுறோம், தப்பாக கனெக்ஷன் கொடுக்குறோம். 2 வயர் இருக்குது, இந்த வயர் இருக்குது, இந்த வயருக்கு மாற்றி கனெக்ஷன், இந்த வயருக்கு அந்த வயர், அந்த வயருக்கு இந்த வயர், இந்த எதுவுமே போட்டாலும் டியூப்லைட் எரிய மாட்டேங்குது, பல்ப் எரிய மாட்டேங்குது. ஏன்னா இங்கே சுவிட்சிலேருந்து வர்ற வயருக்கும் டியூப்லைட் இருக்கிற கனெக்ஷனுக்கும் ரெண்டு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சுவிட்சு ஒயர் வருது, இந்த பக்கம் டியூப்லைட்டு இதுலையும் ஒயர் வருது, கட் ஆகிட்டு. நாம் என்ன பண்ணுறோம், வேறு சுவிட்சில் இருக்கிறது. டியூப்லைட் வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்க, உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்க, ஒரு டியூப்லைட்டு அது ஒயர் தொங்குது. அந்த ஒயருக்கும் சுவிட்சுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஏதோ ஒரு டீசெண்டாக கட் ஆகிடுது. பிகாஸ் ஆஃப் அவர் பாஸ்ட் லைஃப் கர்மா, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா அது கட் ஆகிடுச்சு, தெரியல. பார்க்குறோம் இந்த சுவிட்ச் போர்டில் ஏகப்பட்ட சுவிட்ச் இருக்குது, டியூப்லைட் ஒன்று தான். இங்கே பார்க்கும்போது 5-6 சுவிட்ச் இருக்குது. அப்போ 5-6 சுவிட்சுக்கும் ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு ஒயரை எடுக்கிறீங்க, போடுறீங்க, லைட் எரிய மாட்டுது. இன்னொரு ஒயர் எடுக்க லிங்க் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணி செலோ டேப் அடிக்கிறீங்க, இன்சுலேஷன் டேப் அடிக்கிறீங்க, சுவிட்ச் பாருங்க எரிய மாட்டுது. திருப்பி இன்னொரு ஒயர் எடுக்கிறீங்க, கனெக்ஷன் கொடுக்குறீங்க, சுவிட்ச் பாருங்க எரிய மாட்டுது. திருப்பி இன்னொரு ஒயர் எடுக்கிறீங்க, கனெக்ஷன் கொடுக்குறீங்க, சுவிட்ச் பாருங்க எரிய மாட்டுது. அப்போ எந்த ஒயர் கரெக்டான ஒயரோ அந்த ஒயருக்குண்டான அந்த சுவிட்சை நீங்கள் போட்டு அந்த சுவிட்சை இருக்கிற ஒயரை கனெக்ஷன் பண்ணி லிங்க் பண்ணி இன்சுலேஷன் டேப் போட்டு சுவிட்ச் போடுங்க, டக்குன்னு லைட் எரியும். அப்போ என்ன, இது வரைக்கும் நம்ம தப்பான ஒயரை கனெக்ஷன் பண்ணி போட்டுருக்கோம். அதே மாதிரி தப்பான பர்சன்ஸ் கூட தப்பான கனெக்ஷனில் இந்த மேட்ரிமோனி போனால் சரியாயிடுமா, இந்த மேட்ரி போனால் இங்கே கிடைக்குமா, அந்த மேட்ரி போனால் கிடைக்குமா, அந்த மேட்ரிமோனை போடியுமா, இவன் சரியில்லை, அந்த மாமா கிட்ட சொல்லி, மாவச்சாங்கிட்ட சொல்லு, இவங்கிட்ட பெரியப்பா கிட்ட சொல்லிப்பாரு, சித்தப்பா கிட்ட சொல்லிப்பாரு, பங்காளி கிட்ட சொல்லிப்பாரு, அங்கே பாரு இங்கே பாரு, எங்கே பார்த்தாலும் அந்த கர்மா நமக்கு சரியாகாத வரைக்கும் யார் பார்த்தாலும் செட் ஆகாது. அந்த கர்மா நீங்கள் கரெக்ட் பண்ணி பேலன்ஸ் ஆகும்பொழுது பாருங்க, கரெக்டான சுவிட்ச் இருக்கிற ஒயரை கரெக்டாக லிங்க் பண்ணி கரெக்டாக கழிச்சிடும். எங்கேயோ இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க, ஆனால் அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கல, கடவுள் வச்சிருக்காரு பெண்டிங்க. அவங்களுக்கு அந்த ப்ளஸ் பண்ணி உங்கள் கர்மா கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அந்த லிங்க் வந்துடும், கரெக்டாக லிங்க் ஆகிடும், உங்களுக்கு கரெக்டாக மேரேஜ் செட் ஆகிடும். எங்கேயோ பிறந்திருக்கிறாங்க, நமக்கு முன்னே கனெக்ஷன் தான் வரல, கனெக்ஷன் கொடுக்க வைக்கணும், அவ்வளோதான். சரியா, அதுதான் விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன் தர்மம் பண்ணணும், எதுக்காக தர்மம் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். அது டிவேட் ஆகி கொஞ்சமாக போயிடுது. பட் எப்படியா இருந்தாலும் சார் கொஞ்சம் வாட்டர் கொடுங்க சார், சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு வருது பாருங்க, இல்லையா? உடனே ஒரு செக் வச்சோம், இந்த விஷயம் சொல்லாதீங்க, எல்லாம் சஸ்பென்ஸ், இது கம்பெனி சீக்ரெட்டு. கம்பெனி சீக்ரெட் மீன்ஸ் டிவைன் சீக்ரெட்டு. கம்பெனி சீக்ரெட் நம்ம சினிமாவில் சொல்கிறோம் இல்லையா, அதனால் டிவைன் சீக்ரெட் எல்லாம் சொல்லாதீங்க.
சொல்லாதீங்க, வெஸ்ட் வெஸ்ட் அதெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் பட்டு அடிபட்டு வரட்டும், நீங்கள் அதெல்லாம் போய் சொல்கிறீங்கன்றாங்க. கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிக்கலாம் இருங்க. அதாவது நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் டிவைன் சீக்ரெட், பிரபஞ்ச ரகசியங்கள்னு சொல்லுவாங்க, இறை ரகசியம் சொல்லுவாங்க. சில விஷயத்தை கொஞ்சம் எமோஷனலாக நம்ம சில விஷயம் சொல்லிட்டு வச்சுங்க கட் பண்ணுவாங்க, சொல்லக்கூடாது, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இதெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய கர்மா இருக்குது, அதெல்லாம் அனுபவிச்சு தீர்ந்த பிறகு அதெல்லாம் சொல்லட்டும் ஸ்டாப் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து அசரீரியாக நமக்கு சொன்னாலும் கூட கொஞ்சம் எமோஷன் நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், சொல்கிறோம் கேட்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் கொடுத்து ஸ்டாப் பண்ணி பிரேக் பண்ணுறாங்க. அதான் சரி, இதோட அது முடிச்சுக்குவோம், அது பின்னாடி வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுவோம். சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம், பட் சொல்லுவோம். இதான் சில விஷயங்கள் யாராருக்கும் எந்த டைமில் எப்பப்போ சொல்லணும், அதுக்கு மாதிரி சொல்லக்கூடாது, ஸ்டாப் லிமிட் அப்படின்னு. ரைட், ஓகே, எதுக்கோ சொன்னதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு சரி இதுக்கு மேலே சொல்கிற விஷயம் கொஞ்சம் மாற்றி இப்படி சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டோம். பார்க்கலாம். இப்போது இந்த தர்மம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம அன்னைக்கு பேசணும், குழந்தைவேல் சாருக்கிட்ட நான் வந்து பணம் ஒரு 5 lakhs கேட்குறேன், சார் கொடுக்குறாரு, நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு பிறகு நான் வந்து திருப்பி கொடுக்கல, அது வேறு சமாச்சாரம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபார் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன், நான் வந்து இந்த பிறவியோட முடிச்சுக்கிறேன், அடுத்த பிறகு நான் வரப்போகிறதில்லை, ஆனால் நான் இதை வாங்கவே மாட்டேன், கடன் யார்ட்டையும் வாங்க மாட்டேன். ஆனால் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்காக புரிச்சுக்குவோம், இப்போ நான் மறுபிறவி எடுக்கிறேன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்காக. உண்மையில் நான் பிறக்க போகிறது இதோட முடிச்சுட்டு வெளில போயிடுறோம், அடுத்த சரி. ஆனால் இப்போ நான் பிறக்கிறேன், திருப்பும் பிறக்கிறேன். குழந்தைவேல் சாரும் அவரும் மறுபிறப்பு எடுத்துடுறாரு, குழந்தைவேல் சாரும் மறுபிறப்பு எடுத்துடுறாரு, நானும் மறுபிறப்பு எடுத்துடுறேன். அவர்கிட்ட நான் 5 lakhs நான் இப்போ வாங்கணும், இப்போ கொடுக்கல. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிறவியில் வாங்கணும், இந்த பிறவியில் கொடுக்கணும், இப்படி கொடுத்தா நமக்கு தெரிஞ்சு போயிடுது. 10 வருஷம் முன்னாடி வாங்கினாலும் 5 வருஷம் முன்னாடி நம்ம வாழ்நாளுக்குள்ளே பணத்தை கொடுத்துடணும். இப்போ குழந்தைவேல் சாருக்கு கொடுக்குறாரு, அவரும் அடுத்த பிறகு போயிடுறாரு, நானும் பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கல, நானும் அடுத்த பிறகு போயிடுறேன். மனிதர்களுடைய சட்டப்படி அவரே இறந்து போயிட்டாருங்க, உன்னை போயிடுச்சு, போனதே போய் சேர்ந்துட்டார், உன்னை போய் நாங்கள் பணம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நாம் நினைக்கிறோம். பட் கடவுளுடைய இதில் வந்து நான் கொடுத்தே ஆகணும் அவருக்கு. நான் குழந்தைவேல் சாருக்கு 5 lakhs கொடுத்தே ஆகணும், வட்டி வீட்டு வட்டி அபராத வட்டி என்னைக்கு கொடுக்கணும் அன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்தே ஆகணும். இப்போ அது கொடுப்ப பாக்கியில் இருக்குது. குழந்தைவேல் சார் பிறகு எடுக்கிறார், அடுத்த பிறகு நான் எடுக்கிறேன். இறைவன் வந்து எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய வகையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பார், அது நான் கண்டுக்கிறது இல்லை. நான் ஏன் போய் பணம் கொடுக்கணும், நான்லாம் கொடுக்க மாட்டேன். அப்போ கொஞ்சம் என்ன பண்ண, திருப்பி இன்னொரு பிறகு எடுக்கிறார், நானும் இன்னொரு பிறகு எடுக்கிறேன். அப்போ ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், ஏன்னா பிகாஸ் நான் தானே வாங்கிக்கிறேன், நான் தான் கொடுக்கணும் அவருக்கு. நான் அவருக்கு டாக்டர் இளங்கோ இல்லை எப்படி கேட்குறேன்னு அவருக்கும் தெரியாது, ஏன்னா பிறகுகள் மாறி அவருக்கு மறந்து போய்டும், ஒரு பிறகு மறந்துடும், எனக்கும் மறந்துடும். ஆனால் கடவுள் வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். அந்த வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது நம்ம பயன்படுத்தல. இப்போ என்ன பண்ணுவார், இப்படியே கொடுக்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறேன்னா ஒரு 4 ஜென்மம் 5 ஜென்மம் அவர் பொறுப்பையே பார்ப்பார். அப்போ கூட உனக்கு கொடுக்க தோணலையா, கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு என்ன பண்ணுவார், எனக்கு பெரிய ஒரு லாஸை கொண்டு வந்து கொடுப்பார், பெரிய லாஸை கொண்டு வந்து கொடுப்பார். அந்த லாஸ் ஆகிற பணத்தை குழந்தைவேல் சார் அக்கௌண்ட் கரெக்டாக சேர்த்துடுவார். இது குழந்தைவேல் சாருக்கும் தெரியாது, டாக்டர் இளங்கோவுக்கும் தெரியாது. எனக்கு ஏன் லாஸ் ஆகுது, எனக்கு வர வேண்டிய பணம் ஏன் வரல, நான் ஏன் ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது வந்து வேறு ஏதாவது பிட்காயின் ட்ரேடிங்லேயோ வேறு எது பணத்தை ஏன் லூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. நான் ஆசையாக போய்
பணம் போட்டால் வரும், பணம் போட்டால் வரும், நான் போடுவேன், போயிடும் பணம். இந்த பணத்தை எப்படியாவது எடுத்து அந்த குழந்தைவேறு சாருக்கோ அந்த குழந்தைவேறு சாருடைய வாரிசுகளுக்கோ அதை கரெக்டாக போய் சேர்த்துருவார். குழந்தைவேறு சார் என்ன பண்ணியிருக்கலாம், மேலே உயர் நிலைக்கு போயிட்டு இருக்கலாம், மலையப்பர் பட்டணம் கூட போயிட்டு இருக்கலாம். ஆனால் நான் மறுபறிப்பு எடுக்கலை, நான் சாதாரணமாக இருக்கிறேன். அப்போ நான் எங்கிட்டேருந்து ஏதாவது வகையில் காசை கரெக்டாக எடுத்து அந்த குழந்தைவேறு சாருடைய வாரிசுகளுடைய அக்கௌண்ட்டை கரெக்டாக சேர்த்துருவார். இல்லை நானும் கொடுக்கல, இப்போ பணத்தை கொடுத்த குழந்தைவேறு சாரும் இல்லை, அவர் தேவநிலை இறைநிலை அடைஞ்சி மேலே போயிட்டார். சரியா? இப்போ நான் இருக்கேன், ஏன்னா அவர் கொடுத்தவர் பற்றி பிரச்சனை இல்லை. வாங்கினவன் நான் என்னைக்கா இருந்தாலும் இறைநிலை அடைய முடியாது. ஏன்னா பணத்தை கிளியர் ஆகிற வரைக்கும் இறைநிலை அடைய முடியாது. டியூ வச்சுக்க கூடாது. என்ஓசி பக்கவாக இருக்கணும். ஒரே $1 கூட, ஒரே $1 கூட அந்த நாட்டு கரன்சியில், எந்த நாட்டு வாடுங்க அந்த நாட்டு கரன்சி, ஒரே ஒரு டாலரோ வேற ஏதாவது ருப்பியோ அவங்க நாட்டு கரன்சியில் பாக்கி இருக்கக்கூடாது. $1 வச்சுக்கோங்க, $1 கூட இல்லை, $1 கூட பாக்கியே இருக்கக்கூடாது. அப்போ குழந்தைவேறு சாருக்கு டியூ இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் கொடுத்து தான் இருக்காரு, வாங்க வேண்டியது தான் அவர்கிட்ட இருக்கு. அது அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் இறைநிலை அடைஞ்சிடுவார், இல்லை தேவர் ஹையர் லெவல் போயிடுவார். ஆனால் நானும் வாங்கியிருக்கிறேன் பாருங்க, நான் கிளியர் பண்ணாத வரைக்கும் நான் அந்த நிலைமைக்கு போக முடியாது. அப்போ நான் கிளியர் பண்ணியே ஆகணும், அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இல்லை நான் அடுத்த லெவலுக்கு போயிட்டாலும் எனக்கு வருகின்ற அந்த வாரிசுகள் அந்த பணத்தை ஏதாவது வகையில் கொடுத்தே ஆகணும். இறைவன் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவார். இப்போ இதுக்காக நம்ம இறைவன்கிட்ட ஒரு மகஜர்லாம் போட தேவை, ஒரு அப்ளிகேஷனை போட தேவை. ஐயா இளங்கோன்ற ஒருத்தருக்கு நான் பணத்தை கொடுத்தேன், அவர் கொடுக்கவே இல்லை, அவர் எனக்கு திருப்பி வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுங்கள்லாம் குழந்தைவேறு சாரோ அவங்களுடைய வாரிசுகளும் யாரும் கொடுக்க தேவையில்லை. அது கரெக்டாக அது ஒரு வேலை வெட்டி இல்லாமல் இறைவன் ஒன்று உட்காந்துருக்காரு. அவருக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது, எந்த அக்கு தொக்கும் கிடையாது. அவர் வெட்டி ஆஃபீஸர். அவர் அந்த ஆஃபீஸர் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. சனி பகவான் ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு, யமதர்மன் ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு, சித்திரகுப்தன் ஒரு ஆஃபீஸர், எல்லாம் வெட்டி ஆஃபீஸருங்க. அவங்கள வேலை வெட்டிலாம் சும்மா உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வேலை? இதுதான் வேலை. அப்போது டாக்டர் நோக்கட்டும் எப்போ எப்படி பணத்தை எடுக்கணும்னு பார்ப்பாங்க, கரெக்டாக பார்ப்பாங்க. நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும், அது சாத்தியக்குறையே இல்லாமல் லாஸ் ஆகிடும், வர வேண்டிய பணம் வராது. என்னடா வரல நான் பழகிட்டு இருப்பேன், நான் அவளை ஏமாற்றிக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் தான் ஓகேன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி ஓகே அவனுமே கிடையாது, நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்படி கிடையாது. நான் என்ன மாதிரி ஓகேலாம் கிடையாது. நான் என்ன மாதிரி ஃப்ராடுன்னு இறைவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நான் நினச்சிருக்கேன் என்ன மாதிரி ஓகே யாருங்க கிடையாது, என்ன மாதிரி உத்தம புத்திரம் யாரும் கிடையாது நான் நினச்சிருப்பேன். அப்போ உத்தம புத்திரா நீ தெரியும் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட காசு கரெக்டாக எங்கிட்ட எடுத்து அந்த காசை குழந்தைவேறு சாருடைய வாரிசுகளுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து விட்டுவார். நானே கொடுக்கலனாலும் என்னுடைய வாரிசுகள் இருப்பாங்க இல்லையா, என்னுடைய வாரிசுகள் அடுத்தது இருக்காங்க இல்லையா, நான் எஸ்கேப் ஆயிடுறேன். அப்போ ஒரு குரூப் டைம் இருக்கு கொடுப்பாரு, நீ கொடுக்க மாட்டியா, சரி அப்போ உன் பிள்ளைங்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன், சரி உன் பொண்ணுகிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னுடைய சொத்துக்கு அவங்க பங்குக்கு வராங்கல்ல. என்னுடைய மகன் யாரா இருந்தாலும் என்னுடைய சொத்துக்கு என்னுடைய உரிமைக்கு பங்கு வராங்கல்ல. நகை வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், எஸ்டேட் வேணும், ப்ராப்பர்ட்டி வேணும், டெபாசிட் போட்டு அந்த மணியில் வேணும், கிளைம் பண்ணணும், எல்லாம் வாங்கிக்கிறாங்களே. அதே மாதிரி அப்பம்பட்ட கடனையும் பிள்ளைகளும் கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்க மாட்டேன். அப்போ இறைவன் என்ன பண்ணுவார், ஏதாவது வகையில் என்னுடைய வாரிசுகிட்ட எடுத்து குழந்தைவேறு சாருடைய வாரிசுகிட்ட கரெக்டாக கொடுத்துருவார். இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ரிமைண்டர் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அந்த வேலை வெட்டி எடுத்து அந்த இறைவன் கரெக்டாக எல்லாம் செட்டப் வச்சு கரெக்டாக மட்டும் எடுத்து கரெக்டாக கொடுத்து விட்டுருவார். நம்ம அக்கௌண்ட் எழுத வேண்டாம், இவ்வளோ கொடுத்தாங்க இவ்வளோ வாங்கினா, அதெல்லாம் நாம பண்ணுற வேலை. ஆனால் தேவையே இல்லை, கரெக்டாக எடுத்து கரெக்டாக பண்ணி கரெக்டாக போய் சேர்த்து விட்டுடுவேன். இதுதான் உண்மை. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நாம ஏமாத்திட்டோம், நாம உஷார், நம்மள மாதிரி கெட்டிக்காரங்க யாரும் கிடையாது அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. கரெக்டாக எடுத்து கரெக்டாக சேர்த்து கரெக்டாக பண்ணிடுவேன். யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது இந்த பிரபஞ்சத்தில். அது மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தில் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. சிங்கிள் ருப்பி கூட ஏமாற்ற முடியாது. நாம் நினைக்கிறோம், ஆஹா நான் ஏமாத்துறேன் பார்த்தியா, நான் எவ்வளோ திறமைசாலியான பார்த்தியா. இன்னும் கிடையவே கிடையாது, ஏமாற்ற முடியாது. ஏன்னா இறைவன் பார்வையில் அவரும் அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டாக அவரும் உங்களுடைய குழந்தை, நீங்களும் உடைய குழந்தை. ஒரு குழந்தை ஏமாற்றுவதை ஒரு குழந்தை தன் குடன் பிறந்த இன்னொரு குழந்தை ஏமாற்றுவதை எந்த பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
நீங்கள் அப்பா அம்மா இருக்கிறீங்க, ஒரு குழந்தை, உங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை ஏமாத்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? ஆமாம் ஆமாம் குழந்தை நல்லா ஏமாத்துன்னு சொல்லுவீங்களா? ம், ஏமாற்ற மாட்டீங்க. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை ஏமாத்து, உங்கள் பிள்ளைகள் ஏமாத்துறாங்க, நல்லா தெரியுங்க, நல்லா சீட் பண்ணுறாங்க. அண்ணங்காரன் தம்பி ஏமாத்துறான், தம்பி அண்ணங்காரன் ஏமாத்துறான், இல்லை அண்ணங்காரன் தங்கச்சி ஏமாத்துறான், தங்கச்சி அண்ணனை ஏமாத்துது. பார்த்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஹா ரைட் ரைட், வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்கன்னு வாழ்த்துவீங்களா? இல்லைப்பா தப்பு, உன் கூட பிறந்தது தானே, உன் கூட பிறந்தது தானே, எல்லாம் ஒரு ரத்தம் தானே, நாங்கள் பெற்றவங்க தானே, நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வாங்கி கொடுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? பண்ணீங்களா நீங்கள்? இல்லை, தப்பு, இது அண்ணனுக்கு உண்டானது, நீ கேட்காத அப்படின்னு தங்கச்சி வாங்கி கொடுத்தீங்க. இது தங்கச்சிக்கு உண்டானது, அதுக்கு உண்டானது, அது ஏன் நீ கேட்குற? தப்பு, அது தங்கச்சிக்கு உண்டானது அப்படின்னு தங்கச்சிக்கு நீங்கள் அண்ணனுக்கு வாங்கி கொடுப்பீங்க. நீங்கள் பாரபட்சம் மட்டும் செய்வீங்க. சாதாரண மனிதர்களாகி நாமளே இப்படி செய்யும் பொழுது நம்மளே படைத்த இறைவன் வந்து பாரபட்சம் பார்ப்பாரா? பாரபட்சம் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம், நமக்கு தப்பா புரிஞ்சுக்கிறோம். அப்ப எல்லாருக்கும் சரியா பண்ணுவார். அப்ப நாம ஒருத்தரை ஏமாத்தி இருக்கிறோம், அதை கடவுள் பார்க்குறாரு, அக்கௌண்ட்டை வச்சுக்கிறாரு, நம்மகிட்ட திருப்பி அதை எடுத்து வட்டியோட அசலோட கூட்டு வட்டியோட எலபராக போட்டு நம்மகிட்ட எடுக்கிறாரு. இது வந்து நமக்கு லாஸாக தெரியும், இல்லை அது வேற ஒரு வகையில் இருக்குது, அது நிறைய வகையில் சொல்லுங்க. அப்போ இதனால தான் நமக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்றன. துன்பங்களுக்கு உண்டான கஷ்டங்களுக்கு உண்டான சரியான தீர்வுகளை வந்து நமக்கு தெரியல, இறைவன் நமக்கு சரியாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறாரு, சரியாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ அந்த கொடுக்க வேண்டிய காசு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்த ஜென்மத்தை பற்றி பேசுகிறோம், பழைய ஜென்மத்தை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரோம்னா, நமக்கு தெரியும், நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும், நம்ம தாத்தா பாட்டி தெரியும், அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, வாங்கினாங்க, கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அவங்க ஏதாவது வாங்கியிருந்தாங்க கொடுக்கல அப்படின்னு வச்சுங்களேன், அதை நம்ம தான் கொடுத்தாக்கணும். அது இறைவன் கரெக்டாக நம்ம கிட்ட எடுத்துருவார். அவங்க செஞ்ச நன்மைகளை நம்ம வாங்கிக்கிறோம், அதே சமயம் அவங்க செஞ்ச தீமைகளை நம்ம வாங்கணும். எஸ்கேப் பார்க்க முடியாது. தாத்தானுடைய சொத்து வேணும், தாத்தானுடைய பங்களா வேணும், தாத்தானுடைய எஸ்டேட் வேணும், நான் பேரனாக கிளைம் பண்ண எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி தாத்தா செஞ்ச தப்புகளுக்கும் தண்டனை உண்டு, அந்த தண்டனை உனக்கும் உண்டு. பாட்டி செய்த தப்புகளுக்கு தண்டனை உண்டு, அந்த தண்டனைக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அதை அவங்க மிச்சம் மீதி அனுபவிக்காத போயிருந்தாங்கன்னா அந்த தண்டனை உனக்கும் வரும். ஆஸ் ஏ பேரன், ஆஸ் ஏ பேட்டி உங்களுக்கும் உண்டு. இப்போ அந்த பாஸ்ட் லைஃப் நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது. யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் நமக்கு மறந்துடும். பிகாஸ் பிறவிகள் தாண்டி வந்துடுறோம், கொடுத்தவங்க யாரும் தெரியாது, வாங்கணும் யாரும் தெரியாது. இதனால தான் இறைவன் சொல்கிறாரு சேரிட்டி பண்ணுங்கன்னு. ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த சேரிட்டி பண்ணும்போது அவருக்கு தெரியும் யார் யாருக்கிட்ட பாக்கி இருக்குது, யார் யார் கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அதை நீங்கள் வாங்குவது மூலமாக கொண்டு போய் சேர்த்து விட்டுருவார், வாங்குவது மூலமாக கொண்டு போய் சேர்த்து விட்டுருவார். இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கல, அவரும் பல பிறவிகள் கொடுக்குறாரு, பார்க்குறாரு, அசைஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தா, நான் ஏன் கொடுக்கணும், நான் உழைச்ச காசு, நான் சம்பாதிச்ச காசு, நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு, நான் வேறு செஞ்சு சம்பாதிச்ச காசு, நான் ஏன் கொடுக்கணும் அவனுக்கு? நீங்கள் லா பேசியிருக்கிறீங்க, லா பை லா செக்ஷனு பை செக்ஷனு, அந்த லா இந்த லாலாம் வச்சு நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறீங்க. பார்க்குறாரு அவர், இது வாட்டப்படுற மாதிரி தெரியல, நானும் எவ்வளோ சொன்னேன் கிடைக்கல, வேட்டாக போடுற ஒரு ஆக்சிடென்ட் போடு ஒரு ஆக்சிடென்ட் போடு அப்படின்னு ஒரு கமெண்ட் அங்கே கொடுத்தாருன்னு வச்சுங்க. அடுத்த மொமெண்ட்டு அங்கே மிலிட்டரியில் சொல்லிக்க முடியா, ஒன்று சொல்லிட்டாருன்னா கீழே இருக்கிறத செஞ்சே ஆகணும். கமாண்டர் சொல்லிட்டாருன்னா கீழே கொஞ்சம் ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, சுடுறானா சுடணும், ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. அவனை சுடுனா சுட்டுடணும், அவ்வளோதான், மறுபேச்சல் கேட்கக்கூடாது. தட் இஸ் கமாண்டர். அது எப்படி சுடலாம், அவன் ஏன் சுடணும், இந்த லாலாம் அங்கே கேட்கக்கூடாது. அங்கே பார்லிமெண்ட்டில் சர்ச்சை விவாதம்லாம் பண்ணக்கூடாதுங்க. கமாண்டர் கமாண்ட் கொடுக்குறாருன்னா அடிக்கணும், கமிஷனர் அவர் சொன்னால் செய்யணும், சுடுனா சுட்டணும், அவ்வளோதான் மிலிட்டரி ரூல். அதே மாதிரி ஆக்சிடென்ட் கொடுத்துருவார், கொடுத்துருப்பா ஆக்சிடென்ட் கொடுத்துருவார். ஆக்சிடென்ட் ஆகுமா, கை கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். கை காலும் போய் காலம் சோனமாக இருந்து நான் 50 லட்சம் செலவு பண்ணேன் சார், 7 லட்சம் செலவு பண்ணேன் சார், நீங்கள் புலப்பிட்டுப்பீங்க. டாக்டர் மேலே குறை வர சொல்லுங்க, அநியாயம் பண்ணுறாங்க சார், ஸ்கேனுக்குன்னா காசு, இதுக்குன்னா காசு, பகல் கொள்ள அடிக்கிறாங்க சார், இப்படி பண்ணுறாங்க சார், அப்படி பண்ணுறாங்க சார், நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. டாக்டரை ஹாஸ்பிட்டலை குறை சொல்லிட்டு இருப்பீங்க, இப்படி பகல் கொள்ள அடிக்கிறாங்க சார், இந்த பீஸுன்றாங்க, அந்த பீஸுன்றாங்க, இந்த ஸ்கேனுன்றாங்க, அந்த ஸ்கேனுன்றாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டேன், இது எனக்கு வேணுன்றாங்க, இந்த ஸ்கேன் இது எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க, அநியாயம் சார். ராமநாதபுரத்தில் வர மாதிரி வச்சுக்கோங்களேன், ராமநாதபுரத்தில் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது கதை, அது இன்டர்லேட் பண்ணி பின்னாடி சொல்லலாம்.
இப்படியெல்லாம் பகல் கொள்ள அடிக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க. அநியாயம் பண்றாங்க சார், இது தேவையே இல்லை சார், இந்த ஸ்கேன் எடுங்கன்றாங்க சார். நான் அப்பதான் போய் எடுத்துன்னு போனேன் சார். இல்லை அதெல்லாம் முடியாது, நீங்க இந்த ஸ்கேன் எடுங்கன்னு சொல்றாங்க சார். டெஸ்ட் செய்யுங்க. ஒரு நம்ம குரூப்பில் கூட இதை போட்டிருந்தாங்க, ஆங்கில முறை மருத்துவத்தை போய் நான் போய் அது குரூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போயிட்டு வீட்டை விற்றேன், எல்லா சொத்தையும் விற்றுட்டேன், கடைசியில் பாப்பராய் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி 3-4 பேருக்கு பேட்டி. கோபிநாத்தா ஏதோ விஜய் டிவி, அவர் விஜய் டிவி கோபிநாத் இன்டர்வியூ பண்ணுறாரு. அதில் அந்த ஆங்கில முறை மருத்துவத்தை போய் இப்படி லாஸ் பண்ணிட்டேன் சொல்லி புலம்புறாங்க, அழுறாங்க. அது லைவாக இருந்தால் நான் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது லைவாக இருக்கா பாருங்கள். லைவாக இருந்தால் நம்ம போட்டு ஒரு நாள் எக்ஸ்பிளைன் கொடுப்போம். அப்போ அவங்களுடைய பார்வை என்ன, அந்த நோக்கம் என்ன? கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் பார்க்குற பார்வை வேறு, அது வேறு. அதை பார்க்குற ஆடியன்ஸ் என்ன, லட்சக்கணக்காக பேர் என்ன பண்ணுவோம், ஐயோ அதை பேர் இப்படி ஏமாற்றிட்டாங்களா, இப்படி ஏமாத்துறாங்க, இப்படி பார்க்க அடிக்கலாம், வீடு போச்சு, நகை போச்சு, நட்டு போச்சு, கடங்கார ஆகிட்டீங்க, இவ்வளோ கஷ்டமாக எல்லாரும் கண்ணி விட்டு அழுதுருப்பாங்க எல்லாரும். பட் அதை ஒன்லி அக்செப்டட் பர்சன் நான் மட்டும்தான். நான் அப்படி நினைக்கல. அவங்க அத்தனை பேருக்கு அவ்வளோ லட்சம் கொடுக்கணும், அதை கொடுக்கல. இறைவன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அதனால அவங்ககிட்ட பணத்தை எடுத்து கூறியவர்கிட்ட போய் சேர்த்துனார். நான் பார்க்குற பார்வை அது. கோபிநாத் இன்டர்வியூ பண்ணுறாரு, 3-4 பேர் வராங்க, ஜஸ்ட் பார்க்க டைம் ஜஸ்ட் அப்படி ஸ்கோப் பண்ணிட்டேன். நான் திருப்பி என்ன பார்த்து லைவாக உங்களுக்கு போடுறேன், ஒரு நாளைக்கு போட்டு கிளாஸ் டெமோ பண்ணி கொடுக்குறேன். நான் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அப்போ அதில் போனேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணேன், இவ்வளோ பண்ணேன், இத்தனை கோடி போச்சு, இத்தனை லட்சம் போச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நடுத்தருக்கு வந்து நின்றுட்டேன் இன்னைக்கு அப்படின்னு நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது சென்டிமெண்ட்டாக எல்லாரும் ஃபீல் பண்ணிப்பாங்க. எத்தனை கோடி மக்கள் பார்த்தாங்கன்னு தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ண, ஐயோ இப்படி அடிக்கிறாங்களா கொள்ளை, இப்படி பகல் கொள்ளை அடிக்கிறாங்களா, ஐயோ ரொம்ப அநியாயம் பார்த்தோம்னா அல்லப்பதியில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்னுடைய பார்வை வேற. இவ்வளோ பணத்தை அவங்களாம் கொடுக்க வேண்டி இருக்கு, அந்த பணத்தை இவங்க கொடுக்கல. கடவுள் பல 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 வாய்ப்புகளை கொடுத்து இவங்க கண்டுக்கவே இல்லை. சப்செக்ஷன் பைலா இந்த செக்ஷன்லாம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க. வச்சாரு அப்போ கடவுள் உங்களுக்கு இப்படிதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு அமர் சூழ்நிலை உருவாக்குறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க போறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, செலவு பண்றீங்க, அந்த காசு எடுக்கிறாரு. இங்க டாக்டர்களையும் ஹாஸ்பிட்டல் குறை சொல்லக்கூடாது, அவங்க ஏஜென்ட், சனி பகவானுடைய ஏஜென்ட். நீங்க நினைக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் இப்படி பணம் வாங்கிட்டாங்க, இப்படி ஏமாத்திட்டாங்க, இப்படி வந்து சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, அவங்க those are the people of agents, those are the people of agents, only purely agents of சனி பகவான் or Almighty God அப்படி சொல்லும். Almighty God வச்சுக்கோங்க, சனி பகவான் அது ஏதோ இந்து மதம் சம்மந்தப்பட்ட மாதிரி வரும். Almighty God கடவுளுடைய ஏஜென்ட்டுங்க. அந்த பணத்தை அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வாங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். ரமணா படத்துல அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பணம் வாங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஐயோ இப்படி பகல் கொள்ள அடிச்சு பணம் வாங்குறாங்களே ரமணா படத்துல. அப்புறம் இந்த டிவி ஆங்கர் ப்ரோக்ராம்ல இப்படி பணம் வாங்குறாங்களே அப்படின்னு தெரியும். பணத்தை அவங்க வாங்கல, அவங்க மூலமாக வாங்கப்படுகிறது, அவ்வளவுதான். அதை டாக்டருக்கு மூலமாக வாங்கி, அது ஹாஸ்பிட்டல் மூலமாக வாங்கி, அந்த மேனேஜ்மெண்ட் மூலமாக வாங்கி அது யாருக்கு கொண்டு போய் சேர்த்தணுமோ அதை இறைவன் சேர்த்து விடுகிறார். உங்க வெளிப்பார்வைக்கு ரமணா படத்துல ஹாஸ்பிட்டலில் ஏமாத்துறாங்க, அதை போய் ஹாஸ்பிட்டலில் ஏமாத்துறாங்க, இப்படி ஃப்ராடு பண்றாங்க, ஏமாத்த உங்களுக்கு வெளிப்பார்வைக்கு தான் தெரியும். பட் உள்ள இறைவனுடைய பார்வையில் இப்படி பண்ணாதான் நீங்க பணத்தை கொடுப்பீங்க, இப்படி பண்ணாதான் கொடுப்பீங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இதுக்கு இந்த மருந்துக்கு ஒரு 20,000 ரூபாய் கட்டுங்கன்னா கொடுப்பீங்களா? மேலேங்களையும் பார்ப்பீங்க, யோசனை பண்ணீங்க. 20,000 ரூபாய் கொடுக்கணுமா மூலிகை மருந்தா, இதுக்கு போய் 20,000 ரூபாய் கொடுக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்பீங்க. 20,000 ரூபாய் கொடுக்குமா? ஐயோ இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஏதோ சும்மா ஒரு 1000-500 சொல்லி கொடுப்பீங்க. பார்த்தா இதுக்கு போய் என்ன 1 மண்டலம் மருந்துன்றீங்க, இது போய் 20,000 கொடுக்க மாட்டேன். அதை போய் உங்களை போய் டாக்டருங்க ரோடு வர இறைவன் அங்கே போனால் உங்களுக்கு வேலை கேட்காது. அதை நீங்கள் போக மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இங்கே கட்டா 5 லட்சம் கட்டுவீங்க, இங்கே அடிச்சா வீடு வாசனெல்லாம் விற்றுடுவீங்க, அண்டா குண்டா எல்லாம் விற்று கொடுப்பீங்க, திருட்டு வட்டிக்கு வாங்குவீங்க, சொத்து பத்திரம் விற்றுடுவீங்க, திருட்டு வட்டிக்கு வாங்கி கொடுப்பீங்க. அங்கே போனால் தான் கொடுப்பீங்க, இங்கே எல்லாம் கொடுக்க மாட்டீங்க. டாக்டருங்க ஆயுஷ் போனால் கொடுக்க மாட்டீங்க. சம்மந்தப்பட்ட XYZ கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போனதை கொடுப்பீங்க. அப்போ அந்த மாதிரி XYZ போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அங்கே போய் லட்சங்களையும் கோடியும் கொடுக்க வச்சு உங்களை பாப்பதாக எடுத்து நிற்க வைப்பார். அப்போ அந்த பணம் யாருக்கு போகுது? நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எடுக்குது, அந்த MD எடுத்துக்கிறாரு, அந்த கம்பெனி எடுத்துக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துகிற கம்பெனி எடுத்துக்குது. இல்லை இல்லை, அவர்கள் மூலமாக எடுக்கப்படுகிறது. அது எடுத்து யார் யாருக்கெல்லாம் போய் சேர்த்தணுமோ அவங்களுக்கு போய் கரெக்டாக இறைவன் 1 ரூபாய் பாக்கி இல்லாமல் கரெக்டாக சேர்த்துட்டுவார். அந்த வேலை இறைவன் செய்வார்.
அந்த வேலை இறைவன் செய்வார். இந்து மதம் அந்த இறைவனுடைய வழியை செய்யக்கூடிய அதிகாரி யாருன்னா சனி பகவானை காட்டுகின்றது, யமதர்மராஜனை காட்டுகிறது, சித்திரகுப்தனை காட்டுகிறது, இந்து மதம் காட்டுகிறது. அவ்வளவுதான். நீங்க மற்ற மதத்தினர் இறைவனே வச்சுக்கலாம். இந்து மதம் உள்ள சப்செக்ஷன் வருது. இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்குறோம், இந்த ஆபீசர்ப்பா சனி பகவான் பார்க்குறாரு, அவருக்கு யமதர்மராஜன் பார்க்குறாரு, அவருக்கு ஒரு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் உட்காந்து எழுதுற வேலை தான் அவர் வேலை. சித்திரகுப்தன் எல்லாத்தையும் எழுதுறாரு அப்படின்னு இந்து மதம் அவர் பிரித்து கதையாக சொல்லுது. அவ்வளோதான். பட் இறைவன் வச்சுக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒழுங்காக கொடுக்க வேண்டிய காசு கரெக்டாக கொடுத்துருந்தா, செய்வேன்னு கரெக்டாக கொடுத்துருந்தா இந்த ஒரு ஆக்ஷன் வரட்டாவில்லை. அவரும் பார்க்குறாரு, வாய்ப்பாக கொடுக்குறாரு. நீங்கள் ஒன்றும் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல. போடுற ஒரு ஆக்சன்ட், ஒரே ஒரு கமெண்ட் தான். அவ்வளோதான். லைஃப் லாங் ஓணும், லைஃப் லாங் செலவு பண்ணணும், அவசரப்படணும், கஷ்டப்படணும், அத்தனையும் பண்ணிட்டு லட்சக்கணக்கில் காசையும் கொடுக்கணும், லட்சங்களில் கோடிகளில் கொடுக்கணும். இந்த மாதிரி புலம்புறவங்களாம் அந்த அந்த ப்ரோக்ராமில் புலம்புனவங்கலாம். நீங்கள் பார்க்குற கோணம் வேறு, நான் பார்க்குற கோணம் வேறு. அந்த ப்ரோக்ராமை அத்தனை பேர் எத்தனை கோடி மக்கள் பார்த்தாங்களோ அத்தனை பேரும் ஆங்கில முறை மொத்தம் ஏமாற்றுகிறது, கொள்ளையடிக்கிறது அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன். அகத்திய பெருமான் என்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு அந்த விளக்கத்தை சொல்லி கிட்டத்தட்ட 3 நாள் தான் அந்த அக்சர் கொடுத்து அந்த கிளியரன்ஸ் ஒரு 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 கிளாரிட்டி கொடுத்து கொண்டு வந்த பிறகு இப்போ கேட்டார், முடிக்கும் போது கேட்குறாரு, இப்போ சொல்லுப்பா ஆங்கில மருத்துவம் சரியா தவறா? இந்த கேள்வி கேட்டார் முடிக்கும்போது. இப்போ ஆஃப்டர் 4-5 ஹவர்ஸ் அது அப்படியே கண்டினியூஸாக போச்சு. ஆரம்பித்து அதெல்லாம் முடித்த பிறகு அந்த விளக்கமெல்லாம் சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்லி விளக்கம் சொல்லி புரிய வச்ச பிறகு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு, கிரிவலத்து அன்னைக்கு, அப்போது அகத்தி பெருமான் கேட்குறாரு, இப்போ சொல்லுப்பா ஆங்கில மருத்துவம் சரியானதா தவறானதா? ஆங்கில முறை மருத்துவர்கள் செய்வது சரியானதா தவறானதா? ஆங்கில முறை மருத்துவம் மக்களுக்கு நன்மைகளை செய்கிறதா தீமைகளை செய்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த 3 கேள்வி கேட்டார். நான் என்ன ஆன்சர் சொல்ல முடியும்? என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட். இது வரைக்கும் ஆங்கில முறை மருத்துவத்தின் மீதும் ஆங்கில முறை மருத்துவர்கள் மீதும் அந்த ஆங்கில முறை மருத்துவம் சார்ந்த அந்த நிபுணர்கள் மூலமும் மற்றவர்கள் மூலமும் என்னென்னலாம் இப்படிலாம் வருது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே அவங்க மேலே எனக்கு எந்த விதமான ஒரு வருத்தமோ கோபமோ காழ்ப்புணர்ச்சி கிடையாது ஐயா, நான் இதோட வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இருந்தது எனக்கும் கோபம் வரும், டென்ஷன் ஆகும், எமோஷன் ஆகும். என்ன இப்படி பண்ணுறாங்களா மக்களை வந்து சாதாரண சுகம்படுத்துற வியாதிக்கு போய் அது பெருசு பண்ணி அவனை பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக நோயாளி ஆக்கி இப்படி பணத்தையும் வாங்கிக்கிட்டு நோயாளியும் ஆக்கிட்டு படுறாங்களே, நியாயமா இது? நம்ம எவ்வளோ அருமையான சித்த மருத்துவம் கொடுக்குறோம், நோக்காத நோம் நோக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதை சரியாக முறையாக பயன்படுத்தி செலவு கம்மி, அடைச்சல் கம்மி, கஷ்டம் கம்மி, துன்பம் கம்மி, இதை விட்டுட்டு ஏன் அங்கே போய் படுறாங்க? அவங்களும் இப்படி ஏமாத்துறாங்களே, அநியாயம் பண்ணுறாங்க. ஒன்றுத்துக்கு உதவாத கேஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்களே, ஒன்றுத்துக்கு ஒரு சாதாரண சிம்பிளாக ஒரு மெடிக்கேஷன் சரி பண்ணி வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்களே, அதுக்கு ஆப்ரேஷன் இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே, அந்த ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளோ செலவாகுது, தப்பாக ரூட் போட்டுறாங்களே, தப்பான ரூட்டில் போயிட்டு இருக்காங்களே, டாக்டர்ஸும் சரியில்லை, அந்த பிஸ்னஸில் அந்த ப்ரொஃபஷன் ஸ்கேனிங் சென்டர், டயக்னாஸ்டிக் சென்டரு, இன்னும் அந்த டெக்னிக்கல் பீப்புள் இருக்காங்களே, அலோபதி சம்மந்தப்பட்ட எல்லா மேலேயுமே மேலே கோபம் வருத்தம் இருந்தது. அது எல்லாம் ஒரே ஒரு நல்ல ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் உட்கார வச்சு விளக்கம் சொல்லி அகத்திய பெருமான் எல்லாம் கிளியர் பண்ணிட்டார். கிளியர் பண்ணிட்டு முடிச்சு இந்த கேள்வி கேட்குறாரு, இப்போ சொல்லுங்க தம்பின்றார். நான் என்னத்த சொன்னேன்? ஒன்றும் சொல்லலை. கண்ட தண்ணி தான் வருது. இது தெரியாமல் உணர்ந்துட்டோமே, நம்ம இவ்வளோ தெரியாமல் உணர்ந்துட்டோமே. அப்போதான் தெரியுது. அதுக்கு பிறகு நான் ஆங்கில மருத்துவத்தை பார்க்கின்ற கோணமும், ஆங்கில மருத்துவர்களை பார்க்கின்ற கோணமும், ஆங்கில மருத்துவம் சார்ந்த மற்ற அந்த தொழிலில் இருக்கிறாங்களே நிறைய ஸ்டாஃப்ஸ், நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, அவங்களை பார்க்கின்ற நர்சஸ், மற்றவங்க அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க, ஈவன் பார்மகாலஜி டிபார்ட்மெண்ட்டு, பார்மாலஜி, அந்த பார்மசி கம்பெனி தயார் பண்ணுறாங்க, அந்த மெடிடேஷன் அந்த மெடிசின்ஸ் கம்பெனிஸு, அந்த ப்ரொடியூசர்ஸு, அவங்க மேலெலாம் இருந்த அந்த வருத்தம் கோபம் ஆத்திரம், தடுப்பூசி கண்டுபிடிக்கிறவங்க, தடுப்பூசி கம்பெனி மார்க்கெட்டிங், என்டையர்லி அந்த அலோபதி மருத்துவத்தின் மேலே, அந்த மருத்துவர்கள் மேலே, அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட மேலே இருந்த அந்த கோபம் ஆத்திரம் வருத்தம் சுத்தமாக போயிடுச்சு. அப்போ ஒரு சித்த ஆயுர்வேத மருத்துவர்களை வந்து எவ்வளோக்குள்ள வந்து நான் ஒரு உயர்வாக பார்ப்பனும், அதே மாதிரி அவங்களையும் பார்க்குற மனதை அகத்திய பெருமான் கொண்டு விட்டார். அதுக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். ரமணா படத்தை பார்த்து எப்படி டென்ஷன் வரும், இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்து எப்படி டென்ஷன் வரும், அந்த ப்ரோக்ராமை பார்த்தபோது டென்ஷனான பார்ட்டி தான் நானும். ஆனால் அந்த உண்மையை புரிய வச்ச பிறகு, இறைவன் அதை எனக்கு உணர்த்திய பிறகு, அதை நான் உணர்ந்த பிறகு அவங்க மேலே இருக்கிற வருத்தம் கோபம் போயிடுச்சு.
அப்போ அவங்க செய்து கரெக்டாக டியூட்டி பண்ணுறாங்க, நம்ம தான் போய் மாட்டிக்கிறோம் பிகாஸ் ஆஃப் பவர் இக்னரன்ஸ். அப்போ நாம் இப்பயும் என்ன சொல்கிறோம், அந்த மருத்துவர்கிட்ட அது தப்புன்னு சொல்ல, தப்பு தான் அது, பட் தப்புக்கு நீங்க போறீங்க, நீங்கள் போகாத அளவுக்கு உங்களை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் அவங்ககிட்ட போகாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் உடலை, மனதை, ஆன்மாவை நீங்கள் சரியாக கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா அங்கே போய் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள்லாம் தப்பு தப்பாக பண்ணிட்டு நீங்கள் கர்மாவை கிரியேட் பண்ணிட்டு அந்த கர்மாவை வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வேணும். அப்போ நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, ஃப்ராட் பண்ணுறாங்க, அநியாயமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க குறை சொல்கிறது தப்பு இல்லை. தப்பு நம்மக்கிட்ட, நம்மளை மாற்றிக்கணும். நம்மளை மாற்றணும்னா எல்லாமே மாறிடும். அதனால் ஆங்கில முறை மருத்துவத்தையோ ஆங்கில மருத்துவர்களையோ ஆங்கில மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொடர்புள்ள மற்ற மக்களையோ யாரையும் குறை சொல்லாதீங்க. அவங்கள எந்த வகையும் குற்றம் சொல்லாதீங்க. தப்பு நமது. செய்ய வேண்டிய காசை தர்மமாக கரெக்டாக கொடுத்து செய்ய வேண்டிய கடனை நமக்கு சரியாக செய்யாமல் நம்ம கொடுக்க வேண்டிய கொடுக்காம கொடுத்தனால இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டியூவெல்லாம் இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு ஆக்சிடென்ட்டை வச்சு இந்த மாதிரி அடப்பையில் பார்க்க வச்சு, ஏன்னா கான்ஸ்டிடியூட்மெண்ட் அடப்பை தான். நீங்கள் மற்ற எந்த சிஸ்டத்தை விட இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அலோபதி தான். நீங்கள் அதுக்கு போனால் தான் கொடுப்பீங்கன்றதுனால உங்களுக்கு கொடுக்க வைக்கிறதுக்காக தான் இறைவன் அப்படி கொண்டு போய் விடுறாரு. ஆனாலும் இது சப்பராறீங்க. அங்கே போகாமல் தடுத்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இட் இஸ் அப் டு யூ, இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நம்ம தெரியாமல் தப்புன்ட்டு நான் போய் மாட்டிட்டு அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. நம்ம அந்த மாதிரி போகாமல் நம்ம வாழணும்னு கற்றுக்கணும். அப்போ கர்மாஜீரிங் கரெக்டாக நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நாளும் இந்த மாதிரி போய் அலோபதி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து கஷ்டப்பட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த கர்மாஜீரிங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட்டு பண்ண அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக எதுன்னு பண்ண அமெண்ட்மெண்ட்டு கர்மாஜி ஹீலிங் டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொடுக்குறோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உடல் பிணி, மனம் பிணி, ஆத்ம பிணி, உடல் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட, ஆத்ம சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும், அத்தனை வாழ்க்கை பிரச்சனைகளும், வறுமை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும், பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும், உங்களுடைய ஆத்மா சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். நீங்கள் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக வாழ முடியும். சரியா? அதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்? கர்மா இன்ஜினியரிங் டே டு டே லைஃப்பில் எவ்வளோ கொள்ள முடியுமோ அவ்வளோ சின்சியர் நீங்கள் ஃபாலோ பண்ண, அவ்வளோதான். சரியா? ஃபாலோ பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ் இதோட முடிச்சுப்போம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். சரியா? நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா.